நம்மளுடைய ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தத்தினுடைய ஒரு மேலோட்டமான பார்வை. அதில் இன்றைக்கு நம்ம 3வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த 3வது அத்தியாயம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சைத்தன்ய சரிதாமிர்தத்தினுடைய ஆதிலீலையினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை விளக்கக்கூடியது இந்த அத்தியாயம். இந்த 4வது ஸ்லோகமானது இந்த சைத்தன்ய சரிதாமிர்தத்தை படிப்பவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. அதாவது ஒரு நூலை எழுதும்போது அதனுடைய மங்களாச்சரணத்தில் 3 பகுதிகள் இருக்குது. வஸ்து நிர்தேஷ், ஆசீர்வாத், நமஸ்கார். இந்த ஸ்லோகமானது ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஆசி கொடுக்கக்கூடிய விதத்தில் கிருஷ்ணதாசர் எழுதியிருக்கிறார். அதோடு இணைந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றியதற்கான வெளிப்புற காரணத்தையும் அவர் இங்கு சுட்டி காட்டியிருக்கிறார். மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றினதுக்கான வெளிப்புற காரணம். ஒரு செயலை ஒருத்தர் செய்யும்போது 2 காரணங்கள் இருக்கும். வெளிப்புற காரணம், அந்தரங்க காரணம். இந்த வெளிப்புற காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்க, அதை இந்த அத்தியாயத்தில் முழுக்க விளக்கி இருக்கிறார். வழக்கம் போல் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த அத்தியாயத்திற்கு ஒரு முன்னுரை கொடுத்திருக்கிறார், அத்தியாய சுருக்கம் கொடுத்திருக்கார். அதை நம்ம படிப்போம். அதன் பிறகு ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அவதாரத்திற்கான வெளிப்புற காரணங்கள். இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தோற்றத்திற்கான வெளிப்புற காரணங்களை ஆசிரியர் முழுமையாக விவாதிக்கின்றார். புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் தம்முடைய லீலைகளை கிருஷ்ணரின் உருவில் வெளிப்படுத்திய பிறகு தமக்கும் தமது சேவகர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள் மற்றும் காதலிகளுக்கும் இடையிலான பிரேமை மற்றும் சேவையின் தெய்வீக ரசங்களை தாமே சுயமாக பக்தனின் வடிவில் தோன்றி விளக்குவது சிறந்ததாக இருக்கும் என்று எண்ணினார். வேத இலக்கியங்களின்படி கலியுகத்தில் மனிதர்களின் தலையாய கடமை நாம சங்கீர்த்தனம் எனப்படுகிறது. இவ்வழியை பிரச்சாரம் செய்வதே இந்த யுகத்திற்கான அவதாரத்தின் விசேஷ திருப்பணியாகும். இருப்பினும் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் மட்டுமே அவருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையிலான 4 வகையான முக்கிய ரசங்களின் இரகசியமான அன்பு தொண்டினை விவரிக்க முடியும். எனவே பகவான் கிருஷ்ணர் தாமே தம்முடைய அம்சங்களுடன் இணைந்து சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றினார். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவின் வடிவில் பகவான் கிருஷ்ணர் தாமே சுயமாக நவதீபத்தில் தோன்றியதற்கு இதுவே காரணம் என்று இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த யுக தர்மத்தை சொல்லித்தர வேண்டியது பகவான் ஒவ்வொரு தடவையும் செய்வார். ஆனால் யுக தர்மத்தை சொல்லி கொடுத்துடலாம். கிருஷ்ணருக்கும் அவரது சேவகர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள், காதலிகள் இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரசம் இருக்குது பார்த்தீங்களா, அதை யுக தர்ம அவதாரங்கள்னால சொல்லித்தர முடியாதான். சாக்ஷாத் கிருஷ்ணரே வந்தால் தான் சொல்லித்தர முடியும். அதனால் கிருஷ்ணர் வரார். இதுதான் இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. பொதுவாக நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நிறைய இடங்களில் நிறைய பக்தர்கள் நினச்சிக்கிறது உண்டு, சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றதுக்கான காரணம் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பரப்புவதற்காக அப்படின்னு. அது அவரோட தோன்றதுக்கான காரணமே கிடையாது. அது யார் வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். யார் வேண்டுமானாலும் அப்படின்னா பகவானுடைய எந்த அவதாரங்கள் வேண்டுமானாலும் அந்த காரியத்தை செய்யலாம். ஒவ்வொரு கலியுகத்திலும் யுக அவதாரம் தோன்றி யுக தர்மத்தை பிரச்சாரம் செய்வார். அது ஒவ்வொரு கலியுகத்திலும் இயல்பாகவே நடக்கக்கூடியது. ஆனால் இந்த யுகத்தில் வந்த சைத்தன்ய மகாபிரபு அவருடைய விசேஷம் என்ன அப்படின்னா, அவர் மிக உயர்ந்த மாதுரிய ரசத்தை எடுத்துரைக்கிறார். நம்ம இந்த பாடலில் கூட என்ன சொல்லியிருக்கு, ராதார் மகிமா பிரேமரச சீமா ஜகத்தே ஜானத்தே கே. ராதையினுடைய மகிமையையும் பிரேமரசத்தினுடைய எல்லையையும் உலகிற்கு யார் கற்றுக் கொடுத்திருக்க முடியும்? யார் தெரிவித்திருக்க முடியும்? யாராவது கற்றிருக்க முடியுமா இந்த உலகத்தை சார்ந்தவர்கள்? மகாபிரபு இல்லை எனில். அதாவது ராதையினுடைய மகிமையை, பிரேமரசத்தினுடைய எல்லையினை, இந்த 2 விஷயத்தை இந்த பாடலில் நம்ம பாடின பாடலில் பாசுதேவ் கோஷ் சொல்கிறார். அந்த 2மே இங்கே இந்த 2 அத்தியாயத்தில் விவரிக்கப்படும். இங்கே அந்த ராதையினுடைய மகிமை, ராதார் மகிமா அப்படிங்கிறது அடுத்த அத்தியாயத்தில் வரும். பிரேமரச சீமா அது இந்த அத்தியாயத்தில் வரும். பிரேமரசத்தினுடைய உன்னத எல்லையை,
அந்த எல்லை, அந்த ரசத்தினுடைய எல்லையை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் சைத்தன்ய மகாபிரபு வரார். அதோடு சேர்ந்து போகிற போக்கில் செய்கிற வேலையாகத்தான் அவர் நாம சங்கீர்த்தனத்தை பரப்புனார். நாம சங்கீர்த்தனத்தை பரப்புனது போகிற போக்கில் அப்படிக்க செய்யக்கூடிய வேலை. அதுக்காக அவர் வரவே இல்லை. இதுதான் பிஹெச்டி பாடம். இது எப்படின்னா, குழந்தைங்களுக்கு சொல்லித்தரப்ப 3லேருந்து 2 கழிச்சா 1, 2லேருந்து 3 கழிக்க முடியுமா? கழிக்க முடியாதும்பாங்க. அப்புறம் வர்றப்ப என்ன சொல்லி தருவாங்க? 2லேருந்து 3 கழிச்சா -1ன்னு சொல்லி தருவாங்க. என்னப்பா அப்போ மைனஸ் கழிக்க முடியாதுன்னு நீங்கள் இப்போ -1ன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அப்படி கிடையாது. அது அந்தந்த நிலையில் தெரிஞ்சுக்கிறது. இது மாதிரி வழக்கமாக வரக்கூடிய யுக அவதாரம் அவருடைய பணி என்னென்னா யுக தர்மத்தை பிரச்சாரம் பண்ணுறது, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பிரச்சாரம் பண்ணுறது. ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவோட பணி என்ன? மாதுர ரசத்தை வெளிப்படுத்துறது, அதை கற்றுத்தர்றது. அதுக்கு தான் அவர் வர்றார். எனிவே படிக்கும்போது இன்னும் விவரமாக பேசலாம். சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் இதர சாஸ்திரங்களிலிருந்து கிருஷ்ணதாச கவிராஜர் பல்வேறு அங்கீகாரம் பெற்ற பிரமாணங்களை எடுத்துரைக்கிறார். அவர் சைத்தன்ய மகாபிரபுவின் அங்க அறிகுறிகளை எடுத்துரைத்து அவை யாவும் முழுமுதற் கடவுளனும் மட்டுமே தோன்றும் என்பதை விளக்குகிறார். மேலும் ஸ்ரீ நித்யானந்தர், அத்வைதர், கதாதரர், ஸ்ரீவாசர், இதர பக்தர்கள் என சைத்தன்ய மகாபிரபு தம்முடைய சொந்த சகாக்களுடன் ஹரே கிருஷ்ண கீர்த்தனத்தின் சிறப்பான முக்கியத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்காக தோன்றினார் என்பதையும் நிரூபித்துள்ளார். சைத்தன்ய மகாபிரபுவின் தோற்றம் முக்கியமானதும் இரகசியமானதுமாகும். அவரை தூய பக்தர்களாலும் பக்தி தொண்டின் வழிமுறையாலும் மட்டுமே அங்கீகரிக்க இயலும். பரமபுருஷ பகவான் என்னும் தமது அடையாளத்தினை மறைத்து தம்மை ஒரு பக்தனாக வெளிப்படுத்துவதற்கு பகவான் முயன்றார். ஆயினும் அவரது விசேஷ தன்மைகளினால் அவரது தூய பக்தர்களால் அவரை அடையாளம் காண முடிந்தது. வேதங்களும் புராணங்களும் சைத்தன்ய மகாபிரபுவின் அவதாரத்தை முன்னுரைத்துள்ளன. இருப்பினும் அவர் சில நேரங்களில் முழுமுதற் கடவுளின் மறைக்கப்பட்ட அவதாரம் என்று அழைக்கப்படுவது முக்கியமானதாகும். பகவான் அவர் சாக்ஷாத் கிருஷ்ணர். அவர் முற்றிலுமாக தன்னை ஒரு பக்தனுடைய போர்வையில் மறைச்சிக்கிட்டார். இருந்தாலும் அவருடைய தூய பக்தர்களால் அவரை அடையாளம் காண முடிந்தது. வேதங்கள் புராணங்கள்லாம் அவரை பற்றி சொல்லியிருக்கு. அதை வைத்து அந்த தூய பக்தர்கள் அவரை அடையாளம் காண்கிறார்கள். அத்வைத ஆச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபுவின் தந்தையின் காலத்தைச் சேர்ந்தவர். பகவான் கிருஷ்ணரின் அவதாரத்திற்கு பிறகும் கூட மக்கள் எவரும் கிருஷ்ண பக்தியில் ஆர்வமின்றி இருந்ததால் உலகின் அந்நிலையை கண்டு அவர் மிகவும் வருந்தினார். மக்களின் மறதி மிக மிக ஆழமாக இருந்ததால் சாக்ஷாத் கிருஷ்ணரை தவிர வேறு எவரும் முழுமுதற் கடவுளின் மீதான பக்தி தொண்டை பற்றி அறிவை மக்களுக்கு கொடுக்க முடியாது என்பதில் அத்வைத பிரபு மிகவும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். எனவே சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றும்படி பகவான் கிருஷ்ணருக்கு அத்வைத்தர் வேண்டுகோள் விடுத்தார். துளசி இலையையும் கங்கை நீரையும் அர்ப்பணித்து பகவானின் அவதாரத்திற்காக அவர் கதறினார். பகவான் தம்முடைய தூய பக்தர்களால் திருப்தியடைந்து அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவதரிக்கின்றார். அதன்படி அத்வைத ஆச்சாரியரால் திருப்தியடைந்து சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். இங்கே இந்த 3 பத்திகளில் ஸ்ரீல பிரபுபாதர் 3 காரணத்தை எடுத்துரைக்கிறார். ஒரு விதத்தில் நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா அதை தெரிந்து கொள்ளலாம். அதாவது முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு அந்த ரசத்தை எடுத்துரைப்பதற்காக வந்தார்னு சொல்கிறார். அடுத்த பேராகிராஃபில் அவர் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தம்முடைய சகாக்களுடன் வந்தார்னு சொல்கிறார். அதற்கடுத்து அவர் பத்தியில் அத்வைத்தருடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காக வந்தார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம பார்க்கலாம், ஸ்ரீமத் பாகவதனுடைய முதல் ஸ்கந்தத்தில் குந்தி தேவனுடைய பிரார்த்தனையில் அவங்க சொல்லுவாங்க, கிருஷ்ணன் எதுக்காக தோன்றின? பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக தோன்றினேன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, தேவகி வசுதேவருடைய பிரார்த்தனைக்காக நீ தோன்றினன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய லீலையை நீங்கள் நிகழ்த்தி கொள்றதுக்காக தோன்றினேன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் நீ தோன்ற மாதிரி நீ தோன்ற, அது தோன்றினதுனால அந்த குலம் பிரசித்தி பெற்று விட்டது. விஷ்ணு குலத்தை காப்பாற்றுவதற்காக நீ தோன்றினன்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி பலவிதமான காரணங்களை சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே 3 காரணங்களை சுட்டி காட்டுகிறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. ஆனால் இது எல்லாமே வெளிப்புற காரணம், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல் ஸ்லோகம். ஸ்ரீ சைத்தன்ய பிரபும் வந்தே யத் பாதாஸ்ரய வீரியதः சங்கிருஹ்ணாத் யாகர
விராத்தாத் அக்ஞ சித்தாந்த சன்மணிம். எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கு அர்ப்பணிக்கின்றேன். அவரது தாமரை திருவடிகளின் புகலிடம் என்னும் சக்தியை கொண்டு ஒரு முட்டாள் கூட சித்தாந்தங்களின் மதிப்புமிக்க மணிகளை சாஸ்திர சுரங்கங்களிலிருந்து சேகரிக்க முடியும். சாஸ்திரங்கிறது ஒரு பெரிய சுரங்கம். அந்த சுரங்கத்தில் நிறைய இருக்கும். அந்த சுரங்கத்திலிருந்து ஒரு மதிப்புமிக்க மணியை சேகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு எது மணிங்கிறது ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை ஒரு முட்டாள் கூட மகாபிரபுவினுடைய தாமரை திருவடிகளை புகலிடம் கொண்டோம் அப்படின்னா அந்த சக்தியை கொண்டு நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறார். அடுத்ததாக வழக்கம் போல அவர் ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்ய ஜெய நித்யானந்த ஜெய துவைத சந்திர ஜெய கௌர் பக்த விருந்த. तृतीय श्लोकेर अर्थ कोइलो विवरण चतुर्थ श्लोकेर अर्थ सुनो भक्तगण. மூணாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். நாலாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன். சுனோ பக்தகன், பக்தர்களே கவனமாக கேளுங்க. என்ன ஸ்லோகம்? அனர்ப்பித சரிம் சிராத் கருணையாவதீர்ண கலௌ சமர்ப்பயித்தும் உன்னதோஜ்வல ரசாம் சுபக்தி ஸ்ரீயம் ஹரி புரட்ட சுந்தர துதி கதம்ப சந்தீபிதः சதா ஹிருதய கந்தரே ஸ்புரத்து வா சச்சினந்தனஹ. இந்த ஸ்லோகமானது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் நிறைய இடங்கள் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. ஸ்ரீல பிரபுபா இந்த பொருளுரையில் சொல்கிறார். இது விதக்த மாதவத்தில் ரூப கோஸ்வாமி அந்த நாடகத்திலையும் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தை உண்மையில் சொல்லணும்னு இந்த 14 ஸ்லோகமே ஒரு இடத்துல பிரபுபா எழுதுவார். இது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி மேற்கோள் காட்டுறார். உண்மையில் இதை எழுதுனது ஸ்வரூப் தாமோதர் அப்படிங்கிறார். இந்த 14 ஸ்லோகங்களுமே ஸ்வரூப் தாமோதரால் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அனர்ப்பித்த சரிம், இதற்கு முன்பு யாருமே வழங்காத. சிராத், நீண்ட காலமாக மிக நீண்ட காலமாக வழங்கப்படாத ஒன்று அது. கருணையா அவதீர்ணா, அதை கொடுப்பதற்காக கருணையுடன் அவதரிக்கின்றார். கலௌ, கலியுகத்தில். சமர்ப்பயுதும், சமர்ப்பிக்கிறார். என்னத்தை சமர்ப்பிக்கிறார்? என்னத்தை வழங்குகிறார்? உன்னத உஜ்வல ரசம், உன்னதமான மாதுரிய ரசத்தை. ஸ்வபக்தி ஸ்ரீயம், அவரை பற்றிய பக்தியினுடைய பொக்கிஷம் அதுதான். ஹரி, அவர் பகவான் கிருஷ்ணர். புரட்ட சுந்தர, புரட்ட சுந்தரனா தங்கத்தை விட மிக அழகானவர். புரட்டன தங்கம், தங்கத்தை விட. துதி, தங்கத்தை விட அழகான பிரகாசம் அவருடைய மேனியில் இருக்கு. கதம்ப சந்தீபிதா, அதோடு சேர்ந்து கூட்டத்தோடு சேர்ந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்கிறார் அவர். சதா ஹிருதய கந்தரே, சதா சர்வகாலம் ஹிருதய கந்தரே, இதய குகைக்குள்ளார ஸ்புரத்து, தோன்றட்டும். வஹ, உம்முடைய சச்சினந்தனக, அந்த சச்சினந்தனர் உங்களுடைய இதயத்தில் தோன்றட்டும்னு சொல்லி ஆசி கொடுக்கிறார். ஸ்ரீமதி சச்சிதேவியின் மகனாக அறியப்படும் முழுமுதற் கடவுள் உங்களது இதய குகையில் திவ்யமாக நிலை பெறட்டும். உருக்கிய தங்கத்தின் பிரகாசத்துடன் வேறு எந்த அவதாரமும் இதற்கு முன்பு வழங்காத பக்தி தொண்டின் மிக உயர்ந்த உறவாகிய உன்னதமான ஒளிமயமான மாதுரிய ரசத்தை வழங்குவதற்காக அவர் தமது காரணமற்ற கருணையினால் கலியுகத்தில் தோன்றியுள்ளார். ஸ்ரீல பக்தி சிதாந்த சரஸ்வதி தாக்கூர் சில நேரத்தில் இந்த ஸ்லோகத்தை உச்சரிக்கும் போது ஸ்புரத்து வ சச்சினந்தனக அப்படிங்கிறது பதில் ஸ்புரத்து ந சச்சினந்தனக அப்படின்னு சொல்லுவார்னு சொல்லி சமீபத்தில் திரு பக்தி விகாஸ் மகாராஜ் ஒரு உபன்யாசத்தில் சொன்னார். அது என்ன அதனுடைய அர்த்தம்னா, உம்முடைய இதய குகையில் சச்சினந்தனர் தோன்றுவதாகட்டும் அப்படிங்கிறதுக்கு பதில் ஸ்புரத்து ந சச்சினந்தனகன்னு சொன்னோம்னா நம்முடைய இதயத்தில் அப்படின்னு சொல்லி அர்த்தம் மாறும். நம்ம பிரார்த்தனை செய்கிறப்ப நம்ம அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் சுட்டி காட்டினார். இது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த நூலை படிக்கக்கூடியவர்களுக்கு ஆசி கொடுக்கிறார். ஓகே, இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். என்ன, எப்படி விளக்கம் கொடுக்கிறார்? பூர்ண பகவான் கிருஷ்ண விரஜேந்திர குமார். முடிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் தெரியும், அர்த்தம்லாம் சொல்ல தேவையில்ல. பூர்ண பகவான் கிருஷ்ண விரஜேந்திர குமார் கோலோக்க விரஜேர சக நித்திய விஹார். அவர் கோலோக்கம் விரஜம் அந்த இடத்துல அங்கே அந்த நித்திய தெய்வீக லீலைகளை அவர் நித்தியமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரம்மார் ஏக் தினே திஹோ ஏக் பார்
அவதீர ஹோயா கரைன பிரகட்ட விஹார். பிரம்மாவினுடைய ஒரு நாளில் ஒரு தடவை. பிரம்மார ஏக தினே ஏக் பார். பிரம்மாவினுடைய ஒரு நாளில் ஒரு தடவை. அவதீர்ண ஹோயா கரேன பிரகட்ட விஹார். இந்த உலகத்தில் தன்னுடைய லீலைகளை வெளிப்படுத்துவதற்காக அவதாரம் பண்றார். பிரம்மாவினுடைய ஒரு நாளுங்கிறது எப்படி? அதாவது நம்மளுடைய கலியுகம் 4,32,000 வருஷம், இன்ட்டு 2 வந்து துவாபர யுகம், இன்ட்டு 3 திரேதாயுகம், இன்ட்டு 4 சத்தியுகம். இதெல்லாம் சேர்ந்தது 43,20,000 வருஷம். அது மாதிரி 100, அது மாதிரி 1000 வருஷம், 1000 சுழற்சி சேர்ந்ததுன்னா பிரம்மாவினுடைய ஒரு பகல் 12 மணி நேரம். அதே மாதிரி நீண்டது அவருடைய இரவு. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது ஒரு நாள். அந்த ஒரு நாளில் ஒரே ஒரு தடவை தான் வர்றார் கிருஷ்ணர். இரவில் வர்றது கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு பற்றி பேசலாம், கிருஷ்ணரை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஏன் குறுக்க கதையாக கத்திரிக்கான்னு கேட்டுன்னு இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். மகாபிரபு பற்றி பேசல, இப்போ கிருஷ்ணரை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். பிரம்மாவுடைய ஒரு நாளில் ஒரு தடவை தான் வரார். 24 மணி நேரத்தில் எத்தனை வருஷம் நம்ம கணக்கு போட்டுக்கலாம், எத்தனையோ பல கோடிக்கணக்கான வருடங்கள் போகும். அதில் ஒரே ஒரு தடவை கிருஷ்ணர் இந்த உலகத்தில் வரார். ஆமாம், அவர் மாற மாட்டார். அவர் மாறத்துக்கு அவர் அது மாதிரி 360 நாள் இருந்தார்னா ஒரு வருஷம் அவருக்கு. அது மாதிரி அவர் 100 வருஷம் வாழ்வார். இப்போ அந்த பிரம்மா எப்போ இருக்கிறாருங்கிறது இங்கே சொல்லுவார். எடுத்து நான் விளக்குறேன், அவசரம் வேண்டாம். சத்ய திரேத்த துவாபர கொலி சாரே ஜுக ஜானி ஏ சாரி ஜுக திவ்ய ஏக்க ஜுகமானி. சத்ய திரேத்தா துவாபர கலி என்று 4 யுகங்கள் இருப்பதை நாம் அறிவோம். இந்த 4 யுகங்களும் இணைந்தது ஒரு திவ்ய யுகமாகும். அதான் நாலும் சேர்ந்தது ஒரு திவ்ய யுகம். ஏகாத்ரே சதுர்ஜுகே ஏக் மன்வந்தர 14 மன்வந்தர பிரம்மார திவச பித்தர. 71 திவ்ய யுகங்கள் ஒரு மன்வந்தரம். பிரம்மாவுடைய ஒரு பகல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1000ல் மொத்தம் 14 மனுக்கள் வருவாங்க. அதை வந்து கழித்து வர்றப்ப 71 திவ்ய யுகங்கள் ஒரு மன்வந்தரமாகும். 71 திவ்ய யுகங்கள் ஒரு மன்வந்தரமாகும். பிரம்மாவின் ஒரு பகலில் 14 மன்வந்தரங்கள் வருகின்றன. சரியா? வைவஸ்வத நாமயை சப்தம மன்வந்தர ஷாத்தாயி சதுர்ஜுக தாஹார அந்தர. 7ஆவதாக வந்திருக்கிறார் ஒரு மனு. மொத்தம் 14 மனு. அதில் 7ஆவதாக ஒரு மனு வரார். அவருடைய பேர் வைவஸ்வதர். அவரது காலத்தில் 27 திவ்ய யுகங்கள் தற்போது கடந்துள்ளன. கணக்கு சொல்கிறார். கணக்கு கேட்டில இப்போ எவ்வளோ ஆயிருக்கு, பிரம்மாவுக்கு வயசாயிருக்கு சொல்கிறார் பற்றியா, எல்லாத்தையும் சொல்கிறார். அவருடைய காலத்தில் 27 திவ்ய யுகங்கள் தற்போது கடந்துள்ளன. பிரபுபாத் வந்து பொருளுரையில் அந்த 14 மனுக்களுடைய பேரையும் சொல்கிறார். முதல்ல வந்த மனு ஸ்வயம்புவ மனு. இப்போ இருக்கக்கூடிய மனுவோட பேர் வைவஸ்வத மனு. ஓகே, இதில் அஷ்டாவிம்ச சதுர்ஜுகே துவாபரேர சேஷே 28வது திவ்ய யுகத்தில் துவாபர யுகத்தினுடைய இறுதியில் விரஜேர் சகிதே ஹோய் கிருஷ்ணேர பிரகாஷ். விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தம்முடைய விரஜத்தோடு இணைந்து விரஜேர சகித, சும்மா அவர் மட்டும் வரலங்க, கும்பலோடு வராரு. தம்முடைய விரஜதாமத்தினுடைய பூர்ண உபகரணங்களுடன் பூமியில் தோன்றினார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? தாஸ்ய சக்கிய வாத்சல்ய ஸ்ருங்கார் சாரி ரச சாரி பாவேர பக்த ஜத கிருஷ்ண தார் போஷ். தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம், ஸ்ருங்காரம், இந்த 4 தெய்வீக ரசங்கள். சாந்த ரசம் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். நம்ம வந்து சாந்த ரசத்தை ஒரு ரசமாக பொருட்படுத்துறது கிடையாது. உண்மையான பக்தி தொண்டு அப்படிங்கிறது தாசியத்திலிருந்து ஆரம்பமாகிறது. அதனால் தாசிய சக்கிய வாத்சல்ய ஸ்ருங்கார் உண்மையில் ஸ்ருங்காரம் தான். ஸ்ருங்காரம் அப்படின்னா என்னென்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு. ஸ்ருங்காரம் அப்படிங்கிறது, ஸ்ருங்காரம் தான் அந்த ரசத்தினுடைய பெயர். பொதுவாக நம்ம என்ன சொல்லணும், மாதுரிய ரசம்னு சொல்லுவோம். மாதுரி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வீட், இனிமை. எல்லா ரசத்தை காட்டிலும் ஸ்ருங்கார ரசம்
மிகவும் இனிமையானதாக இருக்கிறதுனால அந்த ஸ்ருங்கார ரசத்துக்கு இன்னொரு பெயர் மாதுரிய ரசம், அவ்வளோதான். அதனுடைய உண்மையான பெயர் என்னென்னா, உண்மையில் சொல்லணும் ஸ்ருங்கார ரசம். தாஸ்ய சக்கிய வாத்சல்ய ஸ்ருங்கார் சாரி ரச, இந்த 4 தெய்வீக ரசங்கள். இந்த ரசங்களை அனுபவிக்கும் பக்தர்கள் ரஸ்சாரி பாவேர பக்த, யார் இந்த ரசங்களை அனுபவிக்கின்றார்களோ அந்த பக்தர்கள் கிட்ட கிருஷ்ணர் வசப்படுகிறார். கிருஷ்ணர் அந்த பக்தர்கள் கிட்ட வசப்படுகிறார். தாச சக்கா பிதா மாதா காந்தா கணலஞா விரஜே கிரீடாக்கரே கிருஷ்ண பிரேமாவிஷ்ட ஹோய். அத்தகு தெய்வீக அன்பில் மூழ்கி தம்முடைய சேவகர்கள், நண்பர்கள், தாய் தந்தையர் மற்றும் காதலிகளுடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விரஜத்தில் கிரீடை புரிகிறார். விருந்தாவனத்தில் அவர் விளையாடுறார், பல்வேறு லீலைகளை அரங்கேற்றார். அப்பா அம்மா காதலியர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து, சக்கா தாசா எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டார். எல்லாரையும் கூப்பிட்டு வந்து விளையாடுறார். விளையாடி எல்லாரையும் அனுபவிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஜதேஷ்ட விஹரி கிருஷ்ண கரி அந்தர்தான், அவர் விரும்பின மாதிரி அனுபவிச்சுட்டு மறைஞ்சு போயிடுறார். அந்தர்தான் மறைஞ்சு போயிடுறார் கிருஷ்ணர். அந்தர்தான் கொரி மனே கரை அனுமான். அப்படி மறைஞ்சதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறார், சிந்திக்கிறார். என்ன சிந்திக்கிறாரு, சிரகால நாகி கரி பிரேம பக்தி தான், பக்தி வினா ஜகத்தேர் நாகி அவஸ்தான். அவர் என்ன நினைக்கிறாரு, ரொம்ப காலம் ஆச்சே மக்களுக்கு நான் பிரேம பக்தி தான், பிரேம பக்தியை தானம் பண்ணி ரொம்ப காலம் ஆச்சே. பக்தி வினா ஜகத்தேர நாகி அவஸ்தான், அந்த பிரேம பக்தி இல்லைன்னா இந்த உலகம் இருக்கிறதே பிரயோஜனமே இல்லையே. உலகம் இருந்து என்ன பிரயோஜனம் அது இல்லாட்டி. ஷக்கல் ஜகத்தே மோரே கொரி விதி பக்தி, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எனக்கு விதி பக்தியில் தொண்டு பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு விதி பக்தி செய்கிறாங்க. விதி பக்தி அப்படின்னா தெரியுமா, விதிகளை அடிப்படையாக வச்சு பக்தி பண்ணுறது, அல்லது விதி பக்தி அல்லது வைதி பக்திம்போ. சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு நான் பக்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தி, அதுதான் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே செய்கிறாங்க. விதி பக்தியே விரஜபாவே பாய்த்தே நாகி சக்தி. ஆனால் விரஜபாவத்தை, விருந்தாவனத்தினுடைய பாவத்தை கொடுப்பதற்கான சக்தி விதி பக்திக்கு கிடையாது. ஒருத்தன் எவ்வளவு காலம் விதி பக்தியை செஞ்சுட்டு இருந்தாலும் விரஜபாவத்தை கொடுக்க முடியாது. விதி பக்திக்கு அந்த விரஜபாவத்தை கொடுப்பதற்கான சக்தி இல்லை. சக்தி நாகி ஐஸ்வர்ய ஞானத்தை சப ஜகத் மிஸ்ருத. இந்த உலகம் முழுக்க என்ன ஐஸ்வர்ய ஞானத்தோடு அணுகுது. பகவானே பகவானே நீதான்ப்பா நீதான்ப்பா, அவ்வளோ பெரியவர் இவ்வளோ பெரியவர், விராட் ஸ்வராட் பாம் பூம் தாம் தூம்னு சொல்லி பகவானை கும்பிடுது. அது ஐஸ்வர்ய ஞானத்தோடு அணுகுது. ஐஸ்வர்ய சிதில பிரேம நகிமோர பிரீத்த. அவர் சொல்ற ஐஸ்வர்யத்தினால சிதிலமடைந்த பிரேமை, தமிழில் கூட இந்த வார்த்தை உபயோகப்படுத்துவாங்க. சிதில சிதிலம் சிதைவுற்ற, கோயிலுக்கெலாம் சொல்லுவாங்க சிதிலம் அடைஞ்சு போச்சும்பாங்க, வேறு எங்கேயும் இப்போ பயன்படுத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஐஸ்வர்ய சிதில பிரேம, எந்த பிரேமையானது இந்த ஐஸ்வர்ய ஞானத்தினால சிதைவுற்று இருக்கின்றதோ அது நாகி மோர பிரீத்த, அதில் எனக்கு பிரீத்தி இல்லைங்கிறார். அந்த பக்தி என்னை கவருவதில்லைங்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுறார், ஐஸ்வர்ய ஞானே விதி பஜன கரியா. இந்த மாதிரி மதிப்பு மரியாதையோட மக்கள் வைதி பக்தியை செய்கிறதுனால அவங்க என்ன நினைக்கும்னா, வைகுண்டக்கே ஜாய் சத்துர்வித முக்தி பாயா, வைகுண்டத்துக்கு போகிறாங்க 4 விதமான முக்தியை பெற்று. இந்த ஐஸ்வர்ய ஞானத்தோடு சேர்ந்து பக்தி பண்ணுறவங்க எங்கே போகிறாங்க, வைகுண்டத்துக்கு 4 விதமான முக்தியை பெற்று செல்கிறார்கள். 4 விதமான முக்தி என்னது, ஷாஷ்டி ஷாரூப்பிய சாமீப்பிய சாலோக்கிய. சாயுஜ்யம் பக்தர்கள் ஏற்கிறது கிடையாது ஒருபோதும். ஒன்றா கலக்கிறதுங்கிற முக்தியை பக்தர்கள் ஒருபோதும் ஏற்கிறது கிடையாது. இதர 4 முக்திகள், ஷாஷ்டி, ஷாஷ்டினா என்ன, பகவானுக்கு சமமான ஐஸ்வர்யங்கள். சாரூப்பிய, பகவானைப் போலவே ரூபம். சாமீப்பிய, பகவானுக்கு பக்கத்தில் இருக்கிறது. சாலோக்கிய, பகவானோட லோகத்திலே இருக்கிறது. இந்த 4 முக்திகளை அவர்கள் பெறுகிறார்கள். சாயுஜ்ய நாளே பக்த ஜாத்தே பிரம்ம ஹொய்க்கிய, பிரம்மனோட ஐக்கியமாகக்கூடிய சாயுஜ்ய முக்தியை பக்தர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. 4 முக்தியை தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். வைதி பக்தியை பயிற்சி செய்கிறவங்க வைகுண்டத்துக்கு போய் இந்த முக்தியை அடைகிறார்கள். அப்புறம் அவர் சொல்கிறார், ஜுகதர்ம பிரவர்த்தாயிமு நாம சங்கீர்த்தன் சாரி பாவ பக்தி தியா நாச்சாமு புவன். யுகதர்மமான சங்கீர்த்தனத்தை நான் தொடங்கி வைப்பேன்,
அன்பான பக்தி தொண்டின் 4 ரசங்களை அனுபவிக்க செய்து உலகினை பரவசத்தில் ஆட வைப்பேன். கிருஷ்ணர் யோசிக்கிறார். आपनी करिमु भक्त भाव अंगीकार आपनी आचारी भक्ति शिकाइमु शभारे பக்தரின் மனோபாவத்தை ஏற்று பக்தி தொண்டினை பயிற்சி செய்து அதனை நானே மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பேன். கிருஷ்ணர் யோசிக்கிறார். ஆப்பனே நா கோயிலு தர்மஷிக்கான் நா ஜாய். ஒருத்தன் ஒரு தர்மத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா அவனே பயிற்சி செய்யாட்டி அதை எப்படி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்? அதனால் நானே பயிற்சி செய்யாத பட்சத்தில் நான் இதை மற்றவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? ஏத்த சித்தாந்த கீதா பாகவத காய். கீதை பாகவதம்லாம் இதுதான் சொல்லுது. ஒருத்தர் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா அவரும் அதை பயிற்சி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அதுக்கு சாஸ்திரத்துலேருந்து மேற்கோள் காட்டுறார் இந்த வாக்கியத்துக்கு. யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அடுத்தவர் மேலும் யோசிக்கிறார். இதுவும் பகவத்கீதையிலிருந்து வருது, 3வது அத்தியாயத்திலிருந்து வருது. இது அந்தளவுக்கு பிரபலமில்லாத ஸ்லோகம். உத்சி தேயூர் இமே லோக நா குறியம் கர்மச்சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாம் இமா பிரஜாக. தர்மத்தின் முறையான கொள்கைகளை நான் வெளிப்படுத்தாவிடில் இவ்வெல்லா உலகங்களும் சீரழிந்து விடும். தேவையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு நான் காரணமாகி இவ்வெல்லா உயிர்களும் அழிந்துவிடும். கிருஷ்ணர் இது பகவத்கீதையில் 3வது அத்தியாயத்தில் கர்மயோகத்தை பற்றி பேசும்போது சொல்வார். என்ன சொல்வார்? இந்த உலகத்தில் நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, இருந்தாலும் நான் கர்மத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டலைன்னா மக்கள் செய்ய மாட்டாங்க. அதை எங்கே கொண்டு எங்கே சேர்க்குறாரு பார்த்தீங்களா? நான் ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டலைன்னா யாரும் செய்ய மாட்டாங்கன்னு கிருஷ்ணர் சொன்னார். அப்போ பக்தியை அவர் சொல்லிக் கொடுக்கணும்னா அவர் செஞ்சு காட்டாங்க மக்கள் செய்வாங்க. அப்புறம் கிருஷ்ணர் இன்னொன்னு சொல்கிறார். எத்யத் ஆத்துரத்தி ஸ்ரேஷ்டஸ் தததேவ தரோஜனா சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்தத் அனுவர்த்ததே. பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கிறானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர். தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் ஓமையமைத்து காட்டுகின்றானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகின்றது. அப்போ பக்தியை சொல்லித்தரணுன்னாலும் நானும் பக்தியை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் கொடுக்குறார். யுகதர்ம பிரவர்த்தன் ஹோய் அம்ச ஹோய்த்தே. யுக தர்மத்தை பிரவர்த்தனம் பண்ணணும், யுக தர்மத்தை தொடங்கி வைக்கணும் அப்படின்னா அது அம்சத்தின் மூலமாகவே செஞ்சிடலாம். அதான் நான் முன்னே சொன்னேன். ஹம்ச ஹோய்த்தே, அம்சத்தின் மூலமாக யுக தர்மத்தை செஞ்சிடலாம். அமபினா அந்யனாரே விரஜ பிரேம தித்தே. ஆனால் அமபினா என்னை தவிர அந்யனாகே வேற யாராலையும் முடியாது. எதை முடியாது? விரஜ பிரேம தித்தே. விரஜ பிரேமையை கொடுக்கறதுங்கிறது முடியாது. அவங்களுக்கு நாம சங்கீர்த்தனத்தை கொடுக்கலாம், அவங்களுக்கு பிரேமையை கொடுக்கலாம், ஆனால் விரஜ பிரேமையை கொடுக்க முடியாது. பிரேமையை கொடுத்து அவங்கள வைகுண்டத்தில் 4 வகையான முக்தியை கொண்டு போகலாம், அது கொடுக்கலாம், யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் விரஜ பிரேமையை கொடுக்கணும்னா அமபினா என்னை தவிர அந்யனாரே வேற யாராலையும் செய்ய முடியாது. கிருஷ்ணர் யோசிக்கிறார், அதுக்கும் பிரமாணம் கொடுக்கிறார் லகு பாகவதாமிர்தத்திலிருந்து. சந்த்வதாரா பகவ பங்கஜநாபஸ்ய சர்வதோ பத்ரா கிருஷ்ணாதன்ய கோவா சதா ஸ்வபி பிரேமதோ பவதி. சர்வமங்கலம் பொருந்திய முழுமுதற் கடவுளின் அவதாரங்கள் பலர் இருக்கலாம், ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை தவிர சரணடைந்த ஆத்மாக்களுக்கு பிரேமையை வழங்கக்கூடியவர் வேறு யார் இருக்க முடியும்? இது பில்லுமங்கல் தாக்கூருடைய ஸ்லோகம், லகு பாகவதாமிரத்திலையும் இருக்குது. அதை மேற்கோள் காட்டுறார். அதனால கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார்? தாகாத்தே ஆப்பன பக்தகன கரி சங்கே பிருத்திவித்தே அவதரி கரிமு நானார் ரங்கே. முடிவு பண்றார். எனவே நான் என் பக்தர்களின் சங்கத்துடன் பூமியில் தோன்றி வண்ணமயமான லீலைகளை புரிய உள்ளேன். நானாரங்க வண்ணமயமான லீலைகளை நான் புரிய உள்ளேன். ஏத்த பாவி கலிகாலே பிரதம சந்தியாய். ஆஹா, ஏத்த பாவி இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப கலிகாலத்தினுடைய பிரதம சந்தியா வந்துடுச்சு. கலிகாலத்தினுடைய முதல் சந்தியா வந்துடுச்சு, அதாவது முதல் சந்திக்கும் இடம். அவதீர்ண ஹோயிலோ கிருஷ்ண ஆப்பணி நதியாய். கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் இப்படி அவதரிக்கிறார்.
அதாவது ஒரு யுகத்தையும் எப்படி நம்ம ஒரு நாளை வந்து 12ஆக பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு நாளையும் ஒவ்வொரு 12 பகுதிகளாக நம்ம பிரிக்கிறோம். அதே மாதிரி ஒரு யுகத்தையும் வந்து 12ஆக பிரிச்சிருக்கிறாங்க சாஸ்திரத்தில். சாஸ்திரத்தில் ஒரு யுகத்தையும் இது மாதிரி 12ஆக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த பிரதம சந்தியா. பிரதம சந்தியா அப்படிங்கிறது சூரிய சித்தாந்தத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இது 36,000 சூரிய வருடங்கள் இருக்கும். 36,000 வருஷம். பிரதம சந்தியானா முதல் சந்தியா, நம்மளோட கணக்கு பிரகாரம் 36,000 வருஷம் இருக்கும். மொத்தம் எத்தனை வருஷம் கலியுகம்? 4,32,000 வருஷம். சரியா? அதுலேருந்து 12 போடுங்க, எவ்வளோ வரும்? 36ன்னா கரெக்டு. அதை நீங்கள் கணக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை. 36ன்னா 3,60,000, இன்னொரு 72 சேர்த்துனா 4,32,000 நிமிஷத்தில் கணக்கு போடணும். 36,000 வருஷம் அப்படிங்கிறது ஒரு சந்தியா. சரியா? அதனுடைய முதல் சந்தியா அப்படின்னா ஆரம்பத்தில், கலியுகத்தினுடைய தொடக்கத்தில். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு புரிகிற மாதிரினா, சைத்தன்ய சிம்ஹேர நவதீபே அவதாரே. சைத்தன்ய சிம்ஹ அவர் வந்து நவதீபத்தில் அவதாரம் பண்ணுறார். அவர் எப்படி இருக்கார்? சிம்ஹ கிரீவ, சிம்ஹ வீர்ஜ, சிம்ஹேர ஹுங்கார. அவருடைய தோல் சிங்கமாக இருக்கு, அவருடைய வீரியம் சிங்கமாக இருக்கு, அவருடைய குரல் சிங்கமாக இருக்கு. எல்லாமே சிங்கத்தை போன்றவர். சேய் சிங்க, அந்த சிங்கம். வசுக் ஜீவேர ஹிருதய கந்தரே, ஜீவனுடைய ஹிருதய குகையில் உட்காரட்டும். அவர் எப்படி கொடுக்குறார் பாருங்க. அதாவது ஹிருதய கந்தரே ஸ்புரத்துவார் சச்சிநந்தனகன் சொல்லிட்டாரு. உங்களுடைய ஹிருதயத்தினுடைய குகையில் அது சச்சிநந்தனர் உட்காரட்டும்னு சொல்லிட்டார். அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு தான் இப்போ இருக்கிறார். அங்கே வந்து குகைக்குள்ளார போய் உட்காரணும்னா யார் உட்காருவா? சிங்கம் தான் உட்காரும். சிங்கம் வந்து குகைக்குள்ளார போய் உட்காரும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இங்கே வந்து, அதனால சிங்கத்துக்கு ஒப்பிடுறார். சைத்தன்ய மகாபிரபுடைய மொத்த அவருடைய ரூபமும், அவருடைய சிம்ஹ தோல், சிம்ஹ கர்ஜனை, சிம்ஹ கழுத்து, அந்த சிம்ஹ மாதிரி இருக்கிறார் அவர். அவர் வந்து எல்லா உயிர்வாளிகளின் இதே குகையிலும் வீற்று இருக்கட்டும். என்ன நடக்கும் வீற்று இருத்தார்னா, கல்மஷ த்விரத நாஷே ஜஹார ஹுங்கார. அந்த சிங்கத்தினுடைய கர்ஜனையினால த்விரத அப்படின்னா யானை, யானையை போன்ற கல்மிஷங்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்படும். அனர்த்தங்கள், கல்மிஷங்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லாமே. சிங்கம் கர்ஜிச்சது அப்படின்னா யானை கூட பயந்து ஓடி போயிடும். அது மாதிரி யானை போல் பலமாக இருக்குது நம்மளுடைய கல்மிஷம்லாம், நம்மளுடைய அனர்த்தங்கள் எல்லாம் யானையை போல் பலமாக இருக்குது. ஆனால் சிங்கம் கொண்டு போய் இதே குகையில் உட்காந்துருச்சுன்னா அதனுடைய கர்ஜனையில் அதெல்லாம் வெளியில் ஓடி போயிடுங்கிறார். பிரதம லீலாயத்தார விஸ்வம்பரணாம் பக்திரச பரிலே தொரில பூதகிராம். உலகத்தை பக்தி ரசத்தில் மூழ்கடித்து எல்லா உயிர்வாழ்களையும் காப்பாற்றுவதால் அவர் தமது ஆரம்பகால லீலைகளில் விஸ்வம்பரர் என்று அறியப்படுகிறார். அவருடைய பெயர் வந்து விஸ்வம்பரர். ஆரம்ப காலத்தில் அந்த விஸ்வம்பரர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் வந்து சொல்கிறார், அர்த்தம் கொடுக்குறார். டுப்ரிங் தாத்தூர அர்த்த போஷண தாரண புஷில தரில பிரேமதியா திரிபுவனே. விஸ்வம்பர என்ற சொல்லிக்குரிய டுப்ருங் என்னும் வினையடி, ஒரு சொல்லினுடைய அதனுடைய வினையடி, அந்த வினைச்சொல்லினுடைய மூலச்சொல், அந்த அடி சொல் எடுத்து பார்க்குறப்ப அதனுடைய அர்த்தம் என்னென்னா ஊட்டமளித்தல், பராமரித்தல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அது அவர் பிரேமையை விநியோகித்து மூ உலகையும் ஊட்டமளித்து பராமரிக்கிறார். அதனால் அவருடைய பெயர் விஸ்வம்பரர். சேஷலீலாய தர நாம ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய. இறுதி லீலையில் அவர் என்ன பெயர் எடுத்துக்கிறாரு? ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய. ஸ்ரீகிருஷ்ண ஜனை சப விஸ்வ கோயிலு தன்ய. அவர் வந்து இந்த உலகத்தை மொத்தத்தையும் அதிர்ஷ்டசாலி ஆக்குறார். எல்லாரையும் வந்து அந்த கிருஷ்ணருடைய பெயரையும் புகழையும் கற்பித்து மூ உலகையும் ஆசிர்வதிக்கிறார். தாரே ஜுக அவதார் ஜானி கர்க மகாஷை.
இவர் தான் யுக அவதாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார் ஏற்கனவே கர்க மகாஷை. அதனால் அவர் என்ன பண்ணார், கிருஷ்ணேர நாமக்கரன் கரியாச்சே நிர்ணயம், கிருஷ்ணருக்கு நாமகரணம், கிருஷ்ணருக்கு பேர் சூட்டினார் பார்த்தீங்களா, அப்பயே அவர் இதை சொல்லிட்டாரு. இருக்கே கண்ணை திறந்து பாருக்கணும். என்ன சொல்றாரு கர்கமுனி? அப்ப மேற்கோள் காட்டுறார் 10வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் ஸ்லோகம் 13. ஆசன் வர்ணஸ்த்ரயோஹ்யஸ்ய கிருஹ்ணதோனு யுகம் தனு சுக்லோ ரக்தஸ்ததாபீத இதானிம் கிருஷ்ணதாம் கதஹ. இந்த பாலகர் கிருஷ்ணரை பார்த்து சொல்றார். யாரு? கர்கமுனி. வெவ்வேறு யுகங்களில் தோன்றுவதால் வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் ஆகிய 3 வர்ணங்களை கொண்டுள்ளார். தற்போது தெய்வீக கருப்பு நிறத்துடன் தோன்றியுள்ளார். கிருஷ்ணரை பார்த்து சொல்றார். இவர் கருப்பா வந்திருக்கிறார், வெள்ளையா வந்திருக்கிறார், முன்னாடி சிவப்பா வந்திருக்கிறார், மஞ்சளா வந்திருக்கிறார். சுக்லரத்த பீத்தவர்ண ஏய் தீன துதி சத்திய திரேதா கலிகாலே கரேன ஸ்ரீபதி. கிருஷ்ணனா வந்தப்ப அவர் கருப்பை எடுத்துக்கிட்டார். சுக்ல ரக்த பீத்த வர்ண, சுக்ல அப்படின்னா வெள்ளை, ரக்த அப்படின்னா சிவப்பு, பீத்த அப்படின்னா மஞ்சள். இந்த 3 வர்ணத்தை சத்திய திரேதா கலிகாலே, சத்தியயுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் கலியுகத்திலையும் ஸ்ரீபதி ஏற்றுக்கொள்கிறார், அதாவது கிருஷ்ணர். இதானிம் துவாபரே திங்கோ ஹைலா கிருஷ்ணவர்ண. இப்போ இவர் துவாபரத்தில் கிருஷ்ணவர்ணத்தில் வந்திருக்கார். கிருஷ்ணவர்ண கிருஷ்ணன கருப்பு, கருப்பு வர்ணத்தில் வந்திருக்கிறார். ஏசப சாஸ்திராகம புராணேர மர்ம, இது புராணங்களில் சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய மர்மம், அதனுடைய மையம் அப்படின்னு கூட சொல்லலாம், சாரம். துவாபரே பகவான் ஷியாம பீத்தவாச நிஜாயுதக ஸ்ரீவத்சாதிபிர் அங்கைச்ச லக்ஷணைர் உபலக்ஷிதக. இது பாகவத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். இது துவாபர யுகத்தில் பகவான் எப்படி வருவார் அப்படிங்கிறத சொல்லி காட்டக்கூடியது. இது அடுத்தடுத்து வரக்கூடிய யுகங்களில் எப்படி பகவான் அவதரிப்பார் அப்படிங்கிறத நிமி மன்னர் நிமி கிட்ட கர்பாஜன முனிவர்கள் சொல்லக்கூடிய கூற்று. இது 11வது ஸ்கந்தத்தில் வரும். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, துவாபர யுகத்தை பற்றி இங்கே சொல்கிறாங்க. துவாபர யுகத்தை மேற்கோள் காட்டுறார். துவாபர யுகத்தில் முழுமுதற் கடவுள் கருமை நிறத்தில் தோன்றுகிறார். அவர் மஞ்சள் நிற உடை உடுத்தி கையில் தமக்குரிய ஆயுதங்களை தாங்கியபடி கௌஸ்துப மணியாலும் ஸ்ரீவத்ச குறியினாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளார் என்று இவரது அறிகுறிகள் விளக்கப்பட்டுள்ளன. இது கிருஷ்ணரை சொல்றது. கலிஜுகே ஜுகதர்ம நாமேர் பிரச்சார் ததிலாகி பீத்தபொர்ணோ சைத்தன்யாவதார். கலியுகத்தினுடைய யுகதர்மம் திருநாமத்தை பரப்புறது, நாமேர பிரச்சார், அதுதான் யுகதர்மம். ததிலாகி அதை செய்யறதுக்காக பீத்தவர்ண சைத்தன்ய அவதார், சைத்தன்ய மகாபிரபு பீத்தவர்ண மஞ்சள் நிறத்தை எடுத்துட்டு அவதரிக்கிறார். இப்போ பகவான் ஒவ்வொரு யுகத்திலையும் வருகிறார், அந்தந்த நிறத்தை எடுத்துட்டு வரார். வெவ்வேறு யுகங்களில் வெவ்வேறு இதில் வரார். இங்கே கலியுகத்திற்கு அவர் மஞ்சள் நிறத்தோடு வரார். தப்தஹேம சமகாந்தி பிரகாண்ட ஷரீரே நவமேக ஜினி கண்டத்வனி ஜே கம்பீர. அவருடைய பிரம்மாண்டமான திருமேனி நிறம் உருக்கிய தங்கத்தை ஒத்துள்ளது. அவரது கம்பீர குரலொளி புதிய மேகங்களின் இடி முழக்கத்தை வெல்வதாக உள்ளது. எவரது மேனி சொந்த கரங்களை கொண்டு அளக்கப்படும் போது 4 முழம் அகலமும் 4 முழம் உயரமும் உள்ளதோ அவர் மகாபுருஷராக கொண்டாடப்படுகிறார். ஒரு மகாபுருஷருடைய லட்சணம் இது. மேலேருந்து கீழே வரைக்கும் அளந்தா 4 முழம் இருக்கணும். அப்படின்னா குட்டையாக இருப்பாங்களான்னு கேட்குறீங்களா? ஏன்னா நம்ம கை குட்டையாக இருக்குது, நம்ம முளம் குட்டையாக இருக்குது. முளம் நீளமாக இருக்கணும், கை நீளமாக இருக்கணும். சொந்த கரங்களை கொண்டு அளக்கப்படும் போது 4 முழம் அகலமும் 4 முழம் உயரமும் உள்ளதோ. இப்படி நீட்டிக்கு நின்னான்னா 4 முழம் வரணும், அதாவது மார்பு விரிஞ்சிருக்கணும். அவர் தான் மகாபுருஷராக சொல்லப்படுகிறார். அது ஞோக்ரோத பரிமண்டல ஹோய் தார நாம் ஞோக்ரோத பரிமண்டல தனு சைத்தன்ய குணதாம். அத்தகு நபர் ஞக்ரோத பரிமண்டல எனப்படுகிறார். எல்லா நற்குணங்களின் சொரூபமாக திகழும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஞக்ரோத பரிமண்டல உடலை கொண்டிருந்தார். இதெல்லாம் மகாபிரபுவினுடைய மேனியை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகங்கள். அஜானுலம்பித புஜ கமலலோச்சன திலபுல ஜினிநாச சுதாம்சுவதன.
அவரது கரங்கள் முழங்கால் வரை நீண்டிருந்தன. உக்காந்துட்டு நீண்டு இருக்கிறதுல நின்று இருக்கிறப்ப. கண்கள் தாமரை மலரை போன்று உள்ளன. மூக்கு எல் மலரை போன்று உள்ளது. எல்லில் இருக்கக்கூடிய பூ பார்த்தீங்கன்னா அப்படி நீட்டுக்கிட்டு வரும். எல் மலரை போன்று உள்ளது. திருமுகம் நிலாவை போன்று அழகாக உள்ளது. சாந்த தாந்த கிருஷ்ண பக்தி நிஷ்ட பராயண பக்தவத்சல சுஷீல சர்வபூத சம. அவர் சாந்தமானவர், சுய கட்டுப்பாடுடையவர், பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் தெய்வீக தொண்டில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்தவர். கிருஷ்ண பக்தி நிஷ்ட பராயண. கிருஷ்ண பக்தி நிஷ்டா பராயண, கிருஷ்ண பக்தியில் ஸ்திரமாக முழுமையாக தம்மை அர்ப்பணித்தவராக இருக்கிறார். பக்தவத்சல, பக்தர்களிடம் பிரியம் கொண்டவர். சுஷீல, ரொம்ப நற்குணம் கொண்டவர். அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், ஷிலா டங்கா இல்லை, ஷிலா டங்கான்னு பாடணும். ஷீலன்னா அர்த்தம் வேற, ஷீலன்னா நற்குணம்னு சொன்னேன். சரியா? ஷிலானா கல், ஷீலனா நற்குணம். சுஷீல அப்படின்னா மிகவும் நற்குணம். தமிழில் பேர் வைப்பாங்க சில பேர் சுஷீலான்னு. சுசீலன், ஆண்களுக்கு வந்து சுசீலன், பெண்களுக்கு சுஷீலா. மிகுந்த நற்குணத்தை கொண்டவர், பகவானுடைய பெயர் சுஷீல. சர்வபூதே சம, எல்லா உயிர்வாழ்களிடமும் சமநோக்கு கொண்டவர். சந்தனேர அங்கத பாலா சந்தன பூஷண நிருத்திய காலே பரி கரேன கிருஷ்ண சங்கீர்த்தன. அவர் என்ன பண்ணுறாருன்னா, சந்தனேர அங்கத பாலா, அவர் வந்து சந்தனத்தினால வளையல் காப்புலாம் போட்டிருக்கிறார். சந்தன மரம் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து காப்பு போடுறாரு. அதுலேருந்து உடம்புல வந்து வளையல் காப்புலாம் போட்டிருக்கார். அப்புறம் சந்தன பூஷண, உடம்புல வந்து சந்தன குழம்பு பூசி இருக்கிறார். நிருத்திய காலே பரிகரேன கிருஷ்ண சங்கீர்த்தன, இந்த அலங்காரத்தோடு சேர்ந்து அவர் சங்கீர்த்தனத்தில் நடனம் ஆடுறார். சங்கீர்த்தனத்தில் நடனம் போது இந்த அலங்காரத்தை அவர் எடுத்துக்கிறார். எப்படி நான் பொருள்கொள்ளலாம். ஏசப குணாலயா முயி வைஷம்பாயன சகஸ்ரநாமே கொயிலை தாரே நாம கணன. இந்த எல்லாத்தையும் வந்து இந்த குணங்கள்லாம் ஏற்கனவே வந்து வைஷம்பாயன முனிவருக்கு தெரிஞ்சிருக்கு. யார் அது வைஷம்பாயனர்? வியாசர். அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணார்னா, விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் இதை சொல்லியிருக்கிறார். மகாபிரபுனுடைய திருமேனியினுடைய அங்கத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கார்? வருவார். துய்லீலா சைத்தன்யேரோ, இங்கே வந்து துய்லீலா சைத்தன்யேர ஆதி ஆறு சேஷ துய்லீலா சாரி சாரி நாம விசேஷ. துய்லீலா சைத்தன்யருக்கு 2 லீலை இருக்கு. ஆதி ஆர் சேஷ. ஆதி லீலை, சேஷலீலை. முதல்ல அவர் வந்து 24 வருஷம் ஆதிலீலை, அடுத்த 24 வருஷம் சேஷலீலை. 2 லீலைகள் இருக்கு. துய்லீலாய, இந்த 2 லீலையிலையும் சாரி சாரி நாம விசேஷ, அவருக்கு 4 பேர் விசேஷமான பேர் இருக்கு. முதல் லீலையில் ஒரு 4 பேர், அடுத்த லீலையில் ஒரு 4 பேர். அந்த 4 பேரை வந்து வைஷம்பாயனர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கிறார். என்ன பேர்? ஸ்வர்ணவர்ண ஹேமாங்கோ வராங்கச்சந்தனாங்கதி சந்நியாச கிருச்சம சாந்தோ நிஷ்ட சாந்தி பராயணா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஸ்வர்ணவர்ண தமது ஆரம்பகால கிரகஸ்த லீலைகளில் இது வந்து விளக்குறார். அது அந்த 4 வந்து முதல் ஆதி லீலையில் இருந்த 4 பேர்கள். அவர் பொன்னிற திருமேனி உடையவர் என்றும், உருக்கிய தங்கம் போன்ற அங்கம் கொண்டவர் என்றும், அழகு வாய்ந்த அங்கம் கொண்டவர் என்றும், மேனியில் சந்தனம் பூசப்பட்டவர் என்றும் அறியப்படுகிறார். 4 பேர். ஸ்வர்ணவர்ண ஹேமாங்க வராங்க சந்தனாங்கதி 4 பேர். சரியா? தமது இறுதி லீலைகளில் அவர் சந்நியாச கிருச், அதாவது சந்நியாசத்தை ஏற்றவர் என்றும், சாந்தமானவர் என்றும், சமநிலை உடையவர் என்றும், அருவாத அபக்தர்களை வென்று அமைதிக்கும் பக்திக்கும் மிக உயர்ந்த புகலிடமாக இருப்பவர் என்றும் அறியப்படுகிறார். 4 பேர். முதல்ல சொன்ன 4 அவருடைய கிரகஸ்த லீலையை வெளிப்படுத்துது, அடுத்த 4 அவருடைய சந்நியாச லீலையை வெளிப்படுத்துது. இது வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு, அந்த நாளும் ஒரு இடத்துல ஒரு ஸ்லோகத்தில் வரும், இந்த நாள் இன்னொரு ஸ்லோகத்தில் வரும், 2ஐயும் சேர்த்து இவர் கொடுத்துருக்கார்.
வியக்தகரி பாகவதே கஹே பார் பார். இதை மேலும் தெளிவுபடுத்துகிற விதத்தில் பாகவதம் மறுபடி இதை சொல்லியிருக்கு. கலிஜுகே தர்ம நாம சங்கீர்த்தன சார. கலியுகத்தினுடைய தர்மம் நாம சங்கீர்த்தனம் தான் அப்படிங்கிறது. அதுக்கு பாகவத்திலேருந்து கொடுக்குறார். இப்போ பாகவத்துக்கு வரார் மேற்கோள் காட்டுறதுக்கு. இதி துவாபர உர்விஷே ஸ்துவந்தி ஜெகதீஸ்வரம் நானா தந்திர விதானேன கலாவபி யதா ஸ்ருணு. இது கரபாஜன முனிவர் எல்லா யுகத்தினுடைய அவதாரங்கள்லாம் சொல்லிட்டு கலியுகத்தினுடைய அவதாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். பாகவத்தினுடைய 11ஆம் ஸ்கந்தத்தில் நிமி மகராஜர்கிட்ட கரபாஜன முனிவர் பேசக்கூடிய கூற்று என்ன சொல்கிறார்? மன்னரே, துவாபர யுகத்தில் அகிலத்தின் இறைவனை மக்கள் இவ்வாறு வழிபட்டனர். துவாபர யுகத்தை முடிச்சுட்டு கலியுகத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும். கலியுகத்திலும் அவர்கள் சாஸ்திர விதிகளின்படி பரமபுருஷ பகவானை வழிபடுகின்றனர். தற்போது அந்த வழிமுறையை என்னிடமிருந்து கேளுங்கள். என்ன சொல்கிறார் சொல்லிட்டு, கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்கஸ்திர பார்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தனை பிராயர் யஜந்தி ஹி சுமேதசஹ. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். கலியுகத்தில் கிருஷ்ணரின் திருநாமத்தை இடைவிடாமல் பாடும் பகவானின் அவதாரத்தை புத்திசாலி மனிதர்கள் நாம சங்கீர்த்தனத்தை கொண்டு வழிபடுகின்றனர். அவருடைய திருமேனி கருமை நிறம் அல்ல என்ற போதிலும் அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே. அவர் தமது சகாக்கள், சேவகர்கள், ஆயுதங்கள் மற்றும் இரகசியமான துணைவர்களால் சூழப்பட்டுள்ளார். மகாபிரபு பற்றி துல்லியமான ஒரு விளக்கம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே கரபாஜன முனிவர் கொடுக்குறார். இதற்கு நீண்ட பொருளுரை ஸ்ரீல பிரபுபா வழங்கியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், அந்த ஸ்லோகத்தை விளக்குறார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம், அந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி விளக்குறார். சுனபாய் ஏஷப சைத்தன்ய மகிமா. இதெல்லாம் சைத்தன்யருடைய மகிமை, கேளுங்க சகோதரர்களே. ஏய் ஸ்லோகே ககே தார மகிமார ஸ்ரீமா. இந்த ஸ்லோகமானது அவருடைய மகிமையை ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கு. கிருஷ்ண ஏய் துய்வர்ண சதா ஜார்முகே. யாரோட வாயில கிருஷ்ண அப்படிங்கிற 2 அக்ஷரங்கள் எப்போவுமே இருக்குமோ, அத்தவா கிருஷ்ணேக்கே தியோ வர்ண நிஜசுகே, அல்லது கிருஷ்ணரை பற்றி எப்போதுமே விவரித்து கொண்டிருப்பாரோ அவர். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் அப்படின்னு வர்றதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. யாருடைய வாயில் அந்த கிருஷ்ணங்கிற அக்ஷரம் எப்போவுமே இருக்குமோ, யார் கிருஷ்ணனிலே சொல்கிறதுல எப்போதுமே ஆனந்தப்படுவாரோ அவர். இது அந்த அவதாரத்தினுடைய அறிகுறி. கிருஷ்ணவர்ண சப்தேர அர்த்த துய்த பிரமான் கிருஷ்ண பினு தாரை முக்கே நகி ஆசன் ஆன். இவையே கிருஷ்ணவர்ண என்னும் சொல்லின் 2 அர்த்தங்களாகும். கிருஷ்ணவர்ண அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. கிருஷ்ணங்கிறது நாவில் எப்போவுமே இருக்கும், கிருஷ்ண நாமம் நாவில் இருக்கும். கிருஷ்ணரை பற்றி பேசுறதும் மகிழ்ச்சியோடு பேசுன்றிருப்பார். 2 விதத்தில் அர்த்தம் கொள்ளலாம். உண்மையில் கிருஷ்ணரை தவிர வேறு எதுவும் அவரது திருவாயிலிருந்து வருவதில்லை. கேஹதாரே பலே ஜோதி கிருஷ்ணவரன் ஆறு விசேஷேன தரே கரே நிவாரன். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே கிருஷ்ணவர்ணன் சொல்லியிருக்கு, அதனால கலியுகத்தில் இருக்கக்கூடியவர் கருமை நிற வர்ணத்தில் வருவாரா அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுப்பாங்க. அதனால அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க வாதம் சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அவரை கருமை நிற திருமேனி உடையவராக எவரேனும் விவரிக்க முடிந்தால் அடுத்து வரக்கூடிய பெயரிடை துஷா கிருஷ்ணம் அவரை உடனடியாக தடுக்கின்றது. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம், அதாவது அவருடைய திருமேனி நிச்சயம் கருமையானது அல்லன்னு சொல்லிடுது. அப்ப கிருஷ்ணவர்ணம், சில பேர் என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம்னு சொல்லியிருக்கு, நீங்க எப்படி அவரை கருமை நிற மேனி அல்ல அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதுக்கு அவர் இங்கே விளக்கம் கொடுக்குறார். இங்கே கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம், நீ கிருஷ்ணவர்ணம்ங்கிறது கருமை வர்ணம்னு சொல்கிறதாக இருந்ததுன்னா துஷா கிருஷ்ணம் அப்படிங்கிற அடுத்து வரக்கூடிய பெயரிடே அதை தடுத்து விடுகிறது. அதாவது அவருடைய மேனியானது கிருஷ்ண கருமை அல்ல, அது அங்கே தெளிவாக சொல்லிடுது. அப்போ கிருஷ்ணவர்ணம்ங்கிறதுக்கு வேறு அர்த்தம் தான் நீ கொடுக்கணும், கருமை நிற வர்ணம்னு அர்த்தம் கொடுக்க முடியாது.
என்ன அர்த்தம் அதுக்கு? அவருடைய வாயில் எப்போவுமே கிருஷ்ணநாமம் உச்சரித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் தான் அங்கே கொண்டு வர முடியும். ஒரு சொல்லுக்கு 2-3 விதமாக அர்த்தம் கொள்ளலாம். அதில் இந்த அர்த்தமானது போயிடும். துஷா கிருஷ்ணங்கிறத ஒரு பெயரிடை வர்றதுனால நீ கருமை நிற திருமேனியுடையவர்ங்கிற அர்த்தத்தை கொடுக்க முடியாது. அதுவும் இருக்கு. இங்கே கிருஷ்ண வர்ணங்கிறது அவருடைய வாயில் கிருஷ்ணருடைய நாமம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாருங்கிறது தான் வரும். அவரது திருமேனி நிச்சயம் கருமையானதல்ல, அவர் கருமையானவர் அல்லர் என்னும் வாக்கியம் அவரது திருமேனி உண்மையில் மஞ்சள் நிறமுடையது என்பதை சுட்டி காட்டுகிறது. ரூப கோஸ்வாமி அவருடைய த்விதீய ஸ்ரீ சைத்தன்ய அஷ்டகத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தையும் அவங்க மேற்கோள் காட்டுறார். கற்றறிந்த சான்றோர்கள் திருநாம சங்கீர்த்தனம் என்னும் யாகத்தை செய்து கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணரை வழிபடுகின்றனர். கிருஷ்ணர் தற்போது ஸ்ரீமதி ராதாராணியின் மனோபாவத்தினால் ஏற்பட்ட மாபெரும் எழுச்சியினால் ஏன் அவர் கருமை நிறத்தில் வரல? அதாவது இங்கே துஷா கிருஷ்ணம் இது ரொம்ப விசேஷமானது. கரபாஜன மாமுனிவர் மஞ்சள் நிறமுடையவர்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் துஷா கிருஷ்ணர்னு சொல்லணும்? கருமை நிறம் அல்லன்னு ஏன் சொல்லணும்? அதுக்கு ரூப கோஸ்வாமிகிட்ட விளக்கம் கொடுக்குறார். என்ன விளக்கம் கொடுக்குறார்? ஸ்ரீமதி ராதாராணியின் மனோபாவத்தினால் ஏற்பட்ட மாபெரும் எழுச்சியினால் கருமை நிறத்தில் அல்லாமல் உள்ளார். அவருடைய அந்த அவதாரமானது சாக்ஷாத் கிருஷ்ணர், ஆனால் ஆகிருஷ்ணம். ஆனால் அவர் கருமை நிறத்தில் வராமல் இருக்கிறார். ஏன் வராமல் இருக்கிறார்னா ராதையினுடைய மனோபாவத்தினால் அவருக்குள்ளார எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் கரபாஜன முனிவர். 4ஆம் ஆசிரமம் என்னும் மிக உயர்ந்த நிலையை அடைந்த பரமஹம்சர்களுக்கு அவர் மட்டுமே வழிபாட்டிற்குரியவர். அந்த பரமபுருஷ பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் தமது காரணமற்ற கருணையை நமக்கு வழங்கட்டும். இப்போ இவர் என்ன சொல்றார்? பிரத்யக்ஷமாக பாருப்பா, நீனு நேரில் பார். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி வர நேரில் பார். யாரோட திருமேனி காஞ்சநேர துதி, தங்கத்தை உருக்கிய பொன்னிற திருமேனி யாருக்குப்பா இருக்கு சொல்லு? ஜஹார் சடாய் நாச அஜ்ஞான தம் ஸ்திதி, அவரால் அறியாமையினுடைய இருளை விளக்கக்கூடியதாக இருக்கு. யார்கிட்ட இருக்குது? யார் அவர்? ஜீவேர கல்மஷ தமோநாச கரிபாரே அங்க உபாங்க நானா அஸ்திரதரே. உயிர்வாளியின் பாவ வாழ்க்கை அறியாமையினால் விளைவதாகும். அந்த அறியாமையை அழிப்பதற்காக அவர் தம்முடைய முக்கிய சகாக்கள் பக்தர்கள் திருநாமம் மற்றும் முதலிய பல்வேறு ஆயுதங்களை கொண்டு வந்துள்ளார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அறியாமை அங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த ஸ்லோகத்தில், ஷங்கோ பாங்கஷ்ட பர்ஷதம் அதாவது அவர் தன்னுடைய அங்கங்களுடனும் உப்ப அங்கங்களுடனும் பார்ஷதர்களுடனும் அஸ்திரத்தினுடையும் வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஸ்லோகத்தை நம்ம எடுத்தோம்னா கரபாஜன மாமுனிவர் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அவர்? கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சங்கோ பாங்கஸ்திர பர்ஷதம். அங்கே அங்க அப்படிங்கிறது அவருடைய அங்கங்கள், அப்புறம் உப அங்கங்கள், அஸ்திரங்கள், பார்ஷதம். இந்த 4ம் அவர் கூட வர்றாங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த 4ம் யாருங்கிறதும் சொல்லணும்ல, அது எதை சுட்டி காட்டுதுங்கிறத சொல்லணும்ல. அங்க அவருடைய அங்கங்கள் இருக்காங்க, அவருடைய உப்ப அங்கங்கள் இருக்காங்க, அவருடைய அஸ்திரங்கள் இருக்குது, அவருடைய பார்ஷதர்களும் இருக்கிறார்கள், அந்தரங்க சேவகர்களும் இருக்கிறார்கள். இப்போ அஸ்திரம் எங்கே சைத்தன்ய மகாபிரபு கொண்டு வந்தார்? நீ எப்படி இவர் தான் சைத்தன்ய மகாபிரபு தான் கிருஷ்ண இதை சொல்லி ஸ்லோகத்தில் சொல்லியிருக்குன்னு எப்படி சொல்கிற அப்படின்னு சில பேர் கேட்கலாம்ல. அஸ்திரம்னா அஸ்திரம், அவர் எந்த ஆயுதமும் எடுத்துகிட்டு வரலையே. அப்படி இருக்கிறப்ப அவர் அஸ்திரம் என்ன அஸ்திரம்? அஸ்திரங்களால் சூழப்பட்டவராக இருப்பார்னு சொல்லியிருக்கே. எது அஸ்திரம்? அதுக்கு தான் இங்கே அவர் விளக்கம் கொடுக்குறார். அஸ்திரம்னா என்ன? அவருடைய அஸ்திரம் அறியாமையை அழிக்கணும், அதுதான் அவருடைய நோக்கம். அறியாமை அழிக்கிறதுக்காகத்தான் அவர் தம்முடைய அங்கங்கள் உப அங்கங்கள் பார்ஷதர்கள் அஸ்திரம் எல்லாமே எதுக்காக கொண்டு வரார்? அறியாமையை அழிக்கிறதுக்காக தான். அப்போ அந்த அறியாமை என்னன்னா, எதெல்லாம் அறியாமை சொல்லுங்க? எதெல்லாம் அறியாமை? எதெல்லாம் தவறான செயல்கள்? எதெல்லாம் பாவம்? பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டா புண்ணியம் ஆகிடுமா? நான் ஒருத்தரை கொலை பண்ணிவிட்டு நான் பகவானுக்கு இதை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னா அதே இல்லை. இவர் சொல்கிறது தான் கரெக்டு, கொஞ்சம் டியூன் பண்ணணும். பக்தி தொண்டுக்கு விரோதமான செயல்கள் எல்லாமே பாவம், அது எல்லாமே அறியாமை தான். அது தர்மமாக தோன்றினாலும் சரி, அதர்மமாக தோன்றினாலும் சரி.
பக்தி தொண்டுக்கு விரோதமாக இருந்ததுன்னா அது பாவம், அது அறியாமை. சிம்பிள். அதனால மகாபிரபு என்ன பண்ணுறாருன்னா, தமது கைகளை உயர்த்தி திருநாமத்தை உச்சரித்து அனைவரையும் ஆழ்ந்த அன்புடன் பார்வையிட்டு எல்லா கல்மிஷங்களையும் விரட்டி ஒவ்வொருவரையும் பிரேமையில் மூழ்கடிக்கின்றார். மறுபடி ரூப கோஸ்வாமியினுடைய ஸ்தவமாலாலிருந்து இன்னொரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார். எப்படி மகாபிரபுவினுடைய பார்வை, அவருடைய வார்த்தைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒருத்தருக்கு பிரேமையை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறார். எவரெல்லாம் அவரது அழகிய திருமேனி அல்லது திருமுகத்தை தரிசிக்கிறார்களோ அவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற்று பிரேமையின் செல்வத்தை அடைகின்றனர். இதர அவதாரங்களில் பகவான் தம்முடைய அஸ்திரங்களுடனும் படைகளுடனும் அவதரித்தார். ஆனால் இந்த அவதாரத்தில் அவர் திரிவங்கங்களும் சகாக்களுமே அவரது படை வீரர்களாவர். பிரபுபாத நேரத்தை சொல்வார், இது சங்கீர்த்தன் ஆர்மிம்பர். நம்மளுடைய இயக்கத்தில் சங்கீர்த்தனத்துக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, சங்கீர்த்தன் ஆர்மிம்பர். அது ஏன் ஆர்மிக்கு ஒப்பிடுறார்? இது படை வீரர்கள். ஏன் பிரபுபாத் சங்கீர்த்தன ஆர்மி, சங்கீர்த்தன படை வீரர்கள்னு சொன்னார்னா இதுதான் காரணம். ஏன்னா மகாபிரபு என்ன பண்ணுறாருனா, சங்கா பங்கஸ்திர பாஷதம், அவர் அஸ்திரத்தோடு வர்றார். அவருடைய படை வீரர்கள்லாம் யாருன்னா அவருடைய அங்கங்கள், உப்பாங்கங்கள். யாரெல்லாம் அவருடைய படை வீரர்கள் அஞ்ஞானத்தை ஒழிக்கிறதுக்காக அந்த மாயைக்கு எதிராக போர் தொடுத்து யாரெல்லாம் முன்னே செல்கிறார்களோ அவர் கூட இருந்தாங்க பார்த்தீங்களா, நித்யானந்தர், ஹரிதாஸ், அவருடைய படை வீரர்களாக பிரச்சார பணிக்கு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் தான் அவருடைய படை வீரர்கள். அதற்கும் அவர் மேற்கோள் காட்டுறார் சைத்தன்ய அஷ்டகத்திலிருந்து. அவரது பூரண அம்சங்களும் சகாக்களும் தங்களின் பிரத்யேக கடமையாக அஸ்திரங்களின் பணியினை செய்கின்றனர். அங்க என்னும் சொல்லின் மற்றொரு அர்த்தத்தை என்னிடமிருந்து கேளுங்கள். சாஸ்திர பிரமாணத்தின் போது படி உடலின் ஒரு அங்கமானது அம்சம் என்றும் கூறப்படுகிறது. ஒரு அங்கத்தின் ஒரு பகுதியானது உப்ப அங்க என்றும் கூறப்படுகிறது. அங்கம்னா என்ன, உப்பாங்கம்னா எங்க? அங்கம்னா ஒரு உடலினுடைய ஒரு பகுதி, அது அங்கம்னு சொல்கிறோம். அதுவே நம்ம அதனுடைய ஒரு பகுதியானது உப்பாங்கம்னு சொல்கிறோம். அதுக்கு அவர் மறுபடியும் அந்த நாராயணஸ்தம் நகி சர்வ தேகினாம், நேற்று பார்த்தோம்ல ஸ்லோகம், பிரம்மதேவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை அவர் மேற்கோள் காட்டுறார். அதை சொல்லி யார் அங்கம்ங்கிறதுக்கு அதுக்கு அவர் மேற்கோள் காட்டுறார். அதாவது எல்லோருடைய இதயத்திலும் வீற்றிருக்கும் நாராயணரும் நீரில் வாரும் நாராயணரும் உங்களது அம்சமே, நீங்களே மூல நாராயணர்னு சொல்கிறார். அப்போ அங்கே அங்கம் அப்படிங்கிற சொல்லானது அம்சத்தை குறிக்கிறதுன்னு சொல்லி கொண்டு வரார். அதுதான் அங்கே சொல்லக்கூடிய விஷயம். அங்கம்னாலும் அம்சம்னாலும் ஒரே பொருளை எடுத்துரைக்கலாம். அத்தகு தோற்றங்கள் அனைத்தும் அவருடைய அம்சங்கள் எல்லாமே ஜட படைப்பாக கருதப்படக்கூடாது. பகவானுடைய அம்சங்கள் எல்லாருமே ஆன்மீக படைப்புகள் தான். அதன்படி அவர் என்ன சொல்றார், அத்வைத நித்யானந்த சைத்தன்யர் துய் அங்க. அத்வைத்தரும் நித்யானந்தரும் அந்த ஸ்லோகத்தில் வரக்கூடிய அங்க, ச அங்க, உபாங்க, அர்ஷத, பார்ஷத அப்படின்னு வருதுல்ல. அங்க அங்கங்கிறது யாரை குறிக்கிறது? நித்யானந்தர், அத்வைத்தர். அங்கேர அவய கண ககே உப்பாங்க. இந்த இரு அங்கங்களின் அங்கங்கள் உப்பாங்கங்கள் என்று அறியப்படுகின்றனர். இவ்வாறாக பகவான் தமது அங்கங்கள் மற்றும் உப்பாங்கங்களின் வடிவில் கூர்மையான அஸ்திரங்களை தாங்கியுள்ளார். இவ்வெல்லா அஸ்திரங்களும் நம்பிக்கையற்ற நாஸ்திகர்களை நசுக்குவதற்கான திறன் பெற்றவை. நித்யானந்த கோஷாய் சாக்ஷாத் ஹலதரர் ஆவார். அத்வைத ஆச்சாரியர் சாக்ஷாத் முழுமுதற் கடவுள் ஆவார். இந்த இரண்டு சேனாதிபதிகளும் ஸ்ரீவாஸ் தாக்கூரை போன்ற படை வீரர்களுடன் இணைந்து பகவானின் திருநாமத்தை கீர்த்தனம் செய்தபடி எங்கும் பயணம் செய்கின்றனர். இவங்களுடைய வேலை என்ன? பயணம் செய்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, அஸ்வத்தம் எடுத்துட்டு அஸ்திரம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இவங்களுடைய வேலை என்ன? பகவானுடைய நாமத்தை பரப்புறது மட்டுமா? அறியாமை அகற்றுறது மட்டுமா? பிரேமையை கொடுக்கறது மட்டுமா? ஓகே, இது எல்லாமே இருக்குது. அவர் 2 விதத்தில் கொண்டு வரார். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த இடத்துல சொல்ல, வேறு இடத்துல வரும் பின்னாடி வரும். பாஷண்ட தலன் வானா நித்யானந்த ராய் ஆச்சார்ய ஹுங்கார் பாப பாஷண்டி பலாய். பகவான் நித்யானந்தர் பாஷண்டிகளை வெல்லக்கூடியவர்கள் என்பதை அவரது தன்மைகள் வெளிப்படுத்துகின்றன. பிரச்சாரம் பண்ண போகிறோம்னா சும்மா ஹே ஹலோ ஹவாரியூ சொல்லிட்டு வர்றது கிடையாது.
பாஷண்டிகளை வெல்லக்கூடிய விதத்தில் இருக்கணும். பாஷண்டினா என்ன? நாத்திகர்கள், நம்பிக்கையற்றவர்கள், பகவானுடைய பக்தியில் இல்லாதவர்கள் பாஷண்டிகள்னு சொல்ல போகிறாங்க. அந்த பாஷண்டிகளை வெல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். எல்லா பாவங்களும் பாஷண்டிகளும் அத்வைத ஆச்சாரியரின் பலமான சப்தத்தினால் ஓடிவிடுகின்றன. அத்வைத ஆச்சாரியர் அவர் ஹுங்காரம் போட்டார்னா எல்லாம் ஓடி போயிடுதுங்கிறார். சங்கீர்த்தன பிரவர்த்தக ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய சங்கீர்த்தன ஜக்ஞே தாரே பஜே சேய் தன்ய. பகவான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யரே நாம சங்கீர்த்தனத்தை தொடங்கியவராவார். சங்கீர்த்தனத்தின் மூலமாக அவரை வழிபடுபவர் உண்மையான அதிர்ஷ்டசாலி. அத்தகு நபர் உண்மையான புத்திசாலி ஆவார். குறைமதி கொண்ட மற்றவர்களோ பிறப்பிடப்பு தொடர்ந்த சக்கரத்தில் நிலைத்திருக்க வேண்டியதுதான். எல்லா யாகங்களிலும் கிருஷ்ணநாமத்தை உச்சரிக்கும் யாகமே தலை சிறந்ததாகும். என்ன சொல்கிறார்? ரொம்ப சூப்பராக சொல்கிறாரு. சங்கீர்த்தனத்தின் மூலமாக சைத்தன்யரை வழிபடுறவன் அதிர்ஷ்டசாலி. அப்படி அவரை வழிபடாமல் ஒருத்தன் இருந்துட்டான்னா அவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, செய்த சுமேத ஆர் குபுத்தி சம்சார். வழிபடுறவன் சுமேத மிகப்பெரிய புத்திசாலி. ஆர் மற்றவன் எல்லாம்னா குபுத்தி சம்சார். குபுத்தி அறிவில்லாதவன் அல்லது குறை புத்தி உடையவன். அவன் பௌதிக உலகத்திலே கடக்க வேண்டியதுதாங்கிறார். கோட்டி அஸ்வமேத ஏக கிருஷ்ண நாம சம. கோட்டி அஸ்வமேத யாகம் பண்ணுறதும் ஒரு தடவை கிருஷ்ணநாமத்தை சொல்கிறதும் ஒன்று. கரெக்டா? கரெக்டா? உங்களை எல்லாரையும் இவர் திட்டுறாரு, நீங்கள் எல்லாரும் நாஸ்திகர்கள்னு. கோட்டி அஸ்வமேத ஏக கிருஷ்ண நாம சம. கோட்டி அஸ்வமேத யாகம்ன்றது ஒரு தடவை கிருஷ்ணநாமம் சொல்கிறதுக்கு சமம்னு ஒருத்தன் சொன்னான்னா கிடையாது. அப்படி சொன்னான்னா அவர் என்ன சொல்கிறார்? ஜெய் கஹே யார் சொல்கிறாங்களோ சே பாசண்டி, அவன் பாஷண்டி. உங்கள் எல்லாரையும் நம்ம எல்லாரையும் சொல்கிறார். ஜே பாஷண்டி சே பாசண்டி தண்டே தாரே ஜம, அவன் யமராஜரால் தண்டிக்கப்பட போவது உறுதி. இந்த பாஷண்டிகளை விரட்டுறதுக்கு தான் நித்யானந்த பிரபு அத்வைத ஆச்சாரியர்லாம் வராங்க. என்ன கோட்டி அஸ்வமேத யாகம் இல்லை, எவ்வளோ பெரிய புண்ணிய காரியம் செஞ்சாலும் அது எப்போவுமே ஒரு கிருஷ்ணநாமத்தோட இன்றைக்கல்ல என்றைக்குமே இணையாகாது. நீங்கள் கோடி அஸ்வமேத யாகம் செஞ்சுட்டா கிருஷ்ணநாமத்துக்கு இணையாயிடும் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. கிருஷ்ணநாமத்துக்கு இணையா எதுவுமே கிடையாது. கோட்டி அஸ்வமேத யாகம் இணையாயிடும் நினச்சிடாதீங்க, தப்பு. அப்படி நினச்சிங்கன்னா நீ பாஷண்டி. கோட்டி அஸ்வமேத ஏக கிருஷ்ணநாம சம ஜெய் கஹே ஷே பாஷண்டி. ஜெய் கஹே ஷே பாஷண்டி யார் சொல்றானோ அவன் பாஷண்டி. தண்டே தார ஜம, யமராஜர் அவரை தண்டிக்க போறது உறுதி. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ஸ்லோகத்தை. பாகவத சந்தர்ப்ப கிரந்தேர மங்களாச்சரண ஏய் ஸ்லோக ஜீவ் கோஸ்வாமி கரியாச்சேன வியாக்கியான். பாகவத சந்தர்ப்பத்தினுடைய மங்களாச்சரணத்தில் ஜீவ கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். என்ன விளக்கம் கொடுத்துருக்கார் அப்படின்னா, அதாவது இந்த கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் அதுக்கு ஜீவ கோஸ்வாமி விளக்கம் கொடுத்துருக்கார். என்ன விளக்கம் கொடுத்துருக்கார்? அந்த கிருஷ்ணம் பகிர் கௌரம் தர்ஷிதாங்காதி வைபவம் கலௌ சங்கீர்த்தனைவஸ்ம கிருஷ்ண சைத்தன்யம் ஆஷிதாக. அதாவது கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம்ங்கிறதுக்கு ஜீவ கோஸ்வாமி எப்படி விளக்கம் கொடுக்குறாருன்னா, அந்த கிருஷ்ணம் உள்ள கிருஷ்ணர், பகி கௌரம் வெளியில் பொன்னிறமானவர், உள்ள கருமையானவர், அதாவது உள்ள கிருஷ்ணராக இருக்கார், வெளியில் பொன்னிறமானவராக இருக்கிறார். வெளியே பொன்னிற திருமேனியுடனும் உள்ளே சாக்ஷாத் கிருஷ்ணராகவும் இருக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவிடம் நான் தஞ்சமடைகிறேன். இக்கலியுகத்தில் அவர் தமது அங்கங்கள் மற்றும் உப்ப அங்கங்களை பகவானின் திருநாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அதனால் சொல்கிறார், தம்முடைய கருணையை வியாசதேவருக்கு வழங்கும் விதத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு பேசியதை நாம் உப்ப புராணங்களிலிருந்து கேட்கிறோம். உப்ப புராணத்தில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? அகம் ஏவ குவச்சித் பிரம்மன் சந்நியாசாஸ்ரம் ஆஷிதः ஹரிம் பக்தி கிராஹயாமி கலௌ பாபகதான் நரான். கற்றறிந்த பிராமணரே, நான் சில நேரங்களில் சந்நியாச வாழ்வை ஏற்று கலியுகத்தின் வீழ்ச்சி அடைந்த நபர்களை பகவானின் பக்தி தொண்டை ஏற்கும்படி தூண்டுகின்றேன்.
ಭಾಗವತ ಭಾರತ ಶಾಸ್ತ್ರ ஆகம புராண சைத்தன்ய கிருஷ்ண அவதாரே பிரகட பிரமான். இப்படி அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஸ்ரீமத் பாகவத்லேருந்து பிரமாணம் காட்டிட்டார். முதல்ல நம்ம படித்தோம். அப்புறம் பாரத சாஸ்திர மகாபாரதத்துலேருந்து பிரமாணம் காட்டிட்டார். மகாபாரதத்துலேருந்து எங்கே காட்டினார்? விஷ்ணு சகஸ்ரநாமம் மகாபாரதத்துலேருந்து வருது. ஆகமத்திலேருந்து பிரமாணம் காட்டுறார். புராணத்துலேருந்து பிரமாணம் காட்டுறார். புராணத்துலேருந்து முன்னாடியே ஒன்று வச்சார், ஆகமத்திலேருந்து இப்போ ஒன்று கொடுத்துட்டார். முடிஞ்சு போச்சு. அதனால் சைத்தன்ய மகாபிரபு தான் கிருஷ்ணருடைய அவதாரம் அப்படிங்கிறத நிரூபிக்கின்றன. அதெல்லாம் இருக்கட்டும், பிரத்யக்ஷமாக பாரு. பிரத்யக்ஷே தேக்ககே நானா பிரகட பிரபாவ் அலௌகிக கர்ம அலௌகிக அனுபாவ. சைத்தன்ய மகாபிரபுவின் அசாதாரணமான செயல்களையும் அசாதாரணமான கிருஷ்ண உணர்ச்சிகளையும் வைத்து அவரது தோற்றத்தின் பிரபாவத்தை நேரடியாகவும் காணலாம். தேக்கியா நா தேக்கியா ஜத அபக்தேர கண உழுக்கனை தேக்கியா ஜேன சூர்ஜேர கிரண. பார்த்தும் பார்க்காத மாதிரி சில பேர் இருப்பாங்க. இவ்வளவு பார்த்தும் இவ்வளவு கேட்டும் இவ்வளவு தெரிஞ்சும் சில பேர் தத்தியாட்டம் உட்காந்துருப்பாங்க. அவங்கள என்ன சொல்கிறாருன்னா, உழுக்கே நா தேக்கி ஜேன சூர்ஜேர கிரண. எப்படி ஆந்த சூரியனுடைய கதிரை பார்த்துக்கிட்டு சூரியனே இல்லைன்னு சொல்லுதோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்பிக்கையற்ற அபக்தர்கள் இந்த தெளிவான விஷயத்தை காண்பதில்லை. யார் அபக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் பகவானை உணர முடியாது. அதுதான் அவர் சொல்ல வரக்கூடிய கருத்து. இவ்வளோ தெளிவாக இருந்தாலும் உணர முடியாது. இந்த கருத்துக்கு அவர் என்ன பண்ணுறாரு? யாமுனாச்சாரியருடைய ஸ்தோத்திர ரத்னத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார். त्वंशील रूप चरितै परम प्रकृष्टै सत्वेन सात्विकतया प्रबलश्च शास्त्रै प्राख्यात दैव परमार्थ विधाम मनतश्च नैवाशुर प्रकृते प्रभवन्ति भोक्तुम. எம்பெருமானே, உம்முடைய மேன்மையான செயல்கள், ரூபங்கள், குணங்கள் மற்றும் அசாதாரணமான சக்திகளின் சிறு துளியை கொண்டு நீங்களே பரமபுருஷர் என்பது தெளிவாக தெரிகிறது. அவரை பார்த்தோம்னா அவருடைய செயல்கள், ரூபங்கள், குணங்கள், அசாதாரணமான சக்தியினுடைய ஒரு சிறு துளி இருந்தால் போதும், அவர் தான் பரமபுருஷங்கிறது தெரிஞ்சுக்கலாம். தெளிவாக தெரியும், அதில் சந்தேகமே கிடையாது. இதனை சத்துவகுணத்தில் உள்ள எல்லா சாஸ்திரங்கள் மட்டுமின்றி தெய்வீக இயற்கையில் உள்ள புகழத்தக்க ஆன்மீகவாதிகளும் உறுதி செய்துள்ளனர். அதாவது நேரில் பார்த்தாலும் புரிஞ்சுக்கலாம், சாஸ்திரத்தை பார்த்தாலும் புரிஞ்சுக்கலாம், ஆச்சாரியர்களை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அசுரத்தன்மைகளால் பாதிக்கப்பட்டவர்களால் உங்களை உணர இயலாது. அதாவது நான் சொல்லலப்பா, அந்த மாதிரி இருக்கிறவன் நான் மட்டும் சொல்லலை, இன்னொரு ஆச்சாரியரும் இந்த மாதிரி உணராதவர்களை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறார்னு சொல்லிட்டு ஒரு மேற்கோள் காட்டுறார். ஆப்பன லுகாயித்த கிருஷ்ணனான ஜத்ன கரே ததாபி தாஹார் பக்த ஜானே தாஹார். பகவான் என்ன பண்ணுறாருனா, தம்மை பல்வேறு விதங்களில் மறைத்து கொள்ள முயல்கிறார். இருப்பினும் அவரது தூய பக்தர்கள் அவரை உள்ளது உள்ளபடி அறிகின்றனர். கிருஷ்ணர் தம்மை பக்தருடைய ரூபத்தில் மறைச்சிக்கிட்டு கௌரங்கரா வந்தாலும் அவருடைய தூய பக்தர்கள் அவரை கண்டுபிடிச்சிட்றாங்கங்கிறார். உல்லங்கித திரிவித ஷீம சமாதிஷாயி சம்பாவனம் தவ பிரவடீமே ஸ்வபாவம் மாயா பலேன பவதாதி நிகுஹ்யமானாம் பஷ்யந்தி கேச்சித் அனிஷம் த்வத் அனன்ய பாவாக. இதுவும் யமுனாச்சாரியருடைய ஸ்தோத்திரத்திலிருந்து வருது. எம்பெருமானே, ஜட இயற்கையில் உள்ள அனைத்துமே காலம், இடம் மற்றும் எண்ணத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் இணையற்றதும் வெல்ல இயலாததாகவும் உள்ள உங்களுடைய குணங்கள் அத்தகு வரம்புகளுக்கு எப்போதும் அப்பாற்பட்டவை. நீங்கள் சில நேரங்களில் அக்குணங்களை உங்களது சொந்த சக்தியினை கொண்டு மறைக்கின்றீர். அதாவது முதல்ல என்ன சொல்கிறாரு, பார்த்தா தெளிவாக இருக்குது, சாஸ்திரம் தெளிவாக இருக்குது, ஆச்சாரியர்கள் தெளிவாக சொல்கிறாங்க, ஏன் உனக்கு புரியலன்னு கேட்குறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, இது எல்லாம் தெளிவாக இருந்தால் கூட சில நேரத்தில் கிருஷ்ணர் தன்னை மறைச்சிப்பார். அவர் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். தெரியாதப்ப பொதுவாக ஒருத்தனுக்கு தெரிஞ்சுக்கும், கிருஷ்ணர் வர்றார் பார்த்தீங்களா, அப்போ தெரிஞ்சுக்கும். ஆனால் சில நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரா, மறைச்சிப்பார். அப்படி மறைக்கும் போதும் உங்களுடைய களங்கமற்ற பக்தர்களால் எல்லா சூழ்நிலைகளும் உங்களை காண முடிகிறது. கிருஷ்ணர் பார்த்துருவாங்க, பக்தர்களுடைய கண்ணில் இருந்து அவரால் தப்பிக்க முடியாது. அதுதான் விசேஷம். அசுர சுபாவம் கொண்டவர்களால் கிருஷ்ணரை ஒருபோதும் அறிய முடியாது.
ஆனால் தமது தூய பக்தர்களிடமிருந்து கிருஷ்ணரால் தம்மை மறைத்து கொள்ளவும் முடியாது. பத்ம புராணத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை கொடுக்கிறார். பௌபூத ஷர்கௌ லோக்யோஸ்மின் தெய்வ ஆசுர ஏவச்ச விஷ்ணு பக்த ஸ்மிருத தெய்வ ஆசுரஸ் தத் விபர்யய. இந்த உலகத்தில் 2 தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அசுர குணம் கொண்டவர்கள், தேவகுணம் கொண்டவர்கள். விஷ்ணுடைய பக்தர்கள் தேவகுணம் கொண்டவர்கள், அதற்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அசுரர்கள். இப்போ அடுத்த வெளிப்புற காரணத்துக்குள்ளார போகிறார். 2 இது சொல்லிட்டாரு. என்ன 2 இது சொல்லிட்டாரு? பகவான் தோன்றதுக்கு 2 காரணம் சொல்லியிருக்கார். 2 காரணத்தை விளக்கி இருக்கிறார். எல்லாமே வெளிப்புற காரணம் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறதப்பா. வெளிப்புற காரணத்தில் 2 பேசிட்டாரு. என்ன 2 பேசியிருக்காரு? முதல்ல என்னது? பிரேமையை, பிரேம ரசத்தை வெளிப்படுத்துறார். அதுக்காக வரார். அதுக்கு எப்படி வரார்? என்னெல்லாம் கொடுத்தார்? அதுக்கு என்னெல்லாம் உதாரணம் கொடுத்தார்? அதுக்கு கிருஷ்ணர் போகிறாரு, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க வைதி பக்தியெலாம் இருந்தால் என்ன கவர மாட்டேங்குது, பிரேம விரஜ பிரேமையை நான் தான் கொடுத்தாகணும், அதனால் நானே வரேன்னு சொல்லிட்டு வரார். அது ஒரு காரணம். அடுத்ததாக அவர் நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வரார். அதுக்கப்புறம் 3வது அவர் இன்னொரு காரணத்தை கொண்டு வரார். அத்வைத ஆச்சாரிய பிரபு பகவானுடைய பக்த அவதார். அவர் என்ன பண்ணுறாருனா, அவருடைய ஹுங்காரம், அவருடைய கூக்குரல் தான் கிருஷ்ணருடைய அவதாரத்துக்கு காரணமாக அமைந்தது. 3வது காரணத்தை கொண்டு வரார். 3வது வெளிப்புற காரணம். இது எல்லாமே வெளிப்புற காரணம், ஞாபகத்தில் வச்சுப்போம். கிருஷ்ண ஜதி பிருத்திவித்தே கொரேன அவதார் பிரதம கொரேன குரு வர்க்கேர சஞ்சார். கிருஷ்ணர் இந்த பூமியில் அவதரிக்க விரும்புகிறார்னா அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னோட பெரியவர்கள் எல்லாரையும் அவதாரம் பண்ண வச்சுருவார். குரு வர்க்கனா பெரியவங்க. குருனா இந்த இடத்துல குரு ஆன்மீக குருவை சொல்ல, குருனா பெரியவங்க. அவர்களோட வயசில் பெரியவங்களாம் முன்னாடியே தானே வரணும். அப்பா அம்மாலாம் முன்னாடி வந்தால் தானே இவர் வர முடியும். அதனால் குரு வர்க்கத்தின் அவதாரங்களை ஏற்படுத்துகிறார். என்ன பண்ணுறார்? யாரெல்லாம் பண்ணுறாரு? மாதா பிதா குரு ஆதி ஜொத்தமானிய கண பிரதமே கரேன ஷபார் பிருத்திவீத்தே ஜன்ம. இவ்வாறாக அவருடைய தந்தை, தாய், ஆன்மீக குரு முதலிய மதிக்கத்தக்க நபர்கள் அனைவரும் பூமியில் முதலில் பிறக்கின்றனர். மாதவ ஈஸ்வர பூரி சச்சி ஜெகநாத் அத்வைதாச்சார் பிரகட்ட ஹொய்லா ஷேஷாத். அது மாதிரி அவங்க மாதவேந்திர பூரி வரார், முன்னாடியே வந்துடுறார். ஈஸ்வர பூரி வரார், சச்சி மாதா வராங்க, ஜெகநாத் மிஸ்ர வரார், அத்வைத ஆச்சாரியரும் அவங்களோட சேர்ந்து வரார். அவ்வாறு தோன்றிய அத்வைத ஆச்சாரியர் பிரகட்டியா தேக்கே தோன்றிட்டார். அத்வைத ஆச்சாரியர் தோன்றதுக்கப்புறம் பார்க்குறார். பிரகட்டியா தேக்கே ஆச்சார்ய சக்கல் சம்ஹார் சக்கல் சம்சார், எல்லாரும் சம்சாரத்திலே மூழ்கி கிடக்கிறானேங்கிறத பார்க்குறார். கிருஷ்ண பக்தி கந்தஹீனா விஷய விவகார். கிருஷ்ண பக்தியினுடைய ஒரு வாசனை கூட இல்லையா? கிருஷ்ண பக்தி கந்தஹீனா, அதுக்கு ஒரு வாசனை கூட இல்லையே, சுவடு கூட இல்லையே. என்னையா இது உலகம்? கேக பாப்ப கேக புண்ணிய கரை விஷய் போக. சில பேர் பாவம் பண்ணுறான், சில பேர் புண்ணியம் பண்ணுறான். எல்லாருமே விஷய் போக, எல்லாம் புலனின்பத்தில் தான் இருக்கு. பாவம் செய்கிறவனும் சரி, புண்ணியம் செய்கிறவனும் சரி, எல்லாம் புலனின்பத்தில் தான் இருக்கான். பக்தி கந்த நாகி ஜாத்தே ஜாய் பாவரோக. பக்திக்கான கந்தம் கூட இல்லை, அதுக்கான ஒரு அறிகுறி கூட தென்படவே இல்லை, வாசனை கூட இல்லை. எல்லாமே இந்த பௌதிக நோயிலேயே இருக்கிறாங்க. பவரோக, பிரபுபா இதை பற்றி அடிக்கடி பேசுவார். பவரோக, பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிற நோய். இது கொரோனா வைரஸோட, எல்லா வைரஸோட ரொம்ப கொடுமையான ஒரு வைரஸ் இது. இது பவரோக, பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிற நோய். லோக கதி தேக்கி, மக்களுடைய கதியை பார்த்துட்டு, ஆச்சார்ய கருண ஹிருதய, ஆச்சாரியருடைய ஹிருதயம் கருணை அடையுது. விசார் கரேன, யோசிச்சு பார்க்குறார் என்ன செய்யறது. லோக்கேர கைச்ச ஹீத்த ஹோய், இவங்களுக்கு எப்படி நம்ம நன்மை செய்யறது, இந்த மக்களுக்கு எப்படி நன்மை செய்யறதுங்கிறத பற்றி யோசிக்கிறார். ஆப்பனி ஸ்ரீகிருஷ்ண ஜொதி கொரேன அவதார் ஆப்பனி ஆச்சரி பக்தி கொரேன பிரச்சார். ஸ்ரீகிருஷ்ணரே அவதாரம் பண்ணி அவரே பக்தியை கற்றுக் கொடுத்தால்தான் இதை செய்ய முடியும். ஸ்ரீகிருஷ்ணர் சுயமாக அவதரித்தால் தமது சொந்த உதாரணத்தின் மூலமாக அவரே பக்தியினை பிரச்சாரம் செய்யலாம். நாம பினு கலிகாலே தாமன் நகி ஆர் கலிகாலே கைச்சே ஹபே கிருஷ்ண அவதார்.
இந்த கலியுகத்தில் கிருஷ்ணரின் பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதை தவிர வேறு தர்மம் இல்லை. ஆயினும் இந்த யுகத்தில் பகவான் எவ்வாறு அவதரிக்கப் போகிறார் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு என்ன பண்ணுறார், ஒரு முடிவுக்கு வரார். சுத்த பாவே கரிபே கிருஷ்ணேர ஆராதன். சுத்த பாவ, தூய்மையான பாவத்தோட கிருஷ்ணரை ஆராதனை பண்ண போகிறேன். நிரந்தர சதைன்யே கரிப நிவேதன். நிரந்தரமாக இடைவிடாம சதைன்ய மிக்க பணிவோட அவருக்கு வேண்டுகோள் விடுப்பேன், நிவேதனம் பண்ணுவேன், வேண்டுகோள் விடுப்பேன். எதுக்காக வேண்டுகோள் விடுப்பேன்? ஆனியா கிருஷ்ணேர கரே கரோ கீர்த்தன சஞ்ஞார் தபேஷ அத்வைத்த நாம சபல் அமார். அவர் நினைக்கிறார், அவர் கிருஷ்ணேர கரேர கீர்த்தன சஞ்ஞார் சஞ்சார், அவர் கீர்த்தனத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி அவரை நான் சொல்ல போகிறேன். அப்படி என்னால் அவரை தூண்டிவிட முடிஞ்சது அப்படின்னா அத்வைத்த அப்படிங்கிற என்னுடைய பெயருக்கு அது பொருத்தமானதாக இருக்கும். கிருஷ்ணவச கரிபேன கோன் ஆராதனே விசாரித்த ஏக ஸ்லோக் ஆயிலோ தோரமான். கிருஷ்ணரை வசப்படுத்தணும், அது முடிவு பண்ணிட்டார். கிருஷ்ணவச கரிபேன் கோர் ஆராதனை, கிருஷ்ணரை வசப்படுத்துகிற மாதிரி எப்படி ஆராதனை பண்ணுறது யோசிக்கிறார். விசாரித்தே அப்படி யோசிக்கிறப்ப ஏக ஸ்லோக் ஆயிலோ தாரமன், அவருடைய மனசில் ஒரு ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வருது. என்ன ஸ்லோகம் வருது? துளசீதல மாத்திரேன ஜலஸ்ய சுலுகேன வா விக்ரீணீயத்தே ஸ்வமாத்மானம் பக்தேப்யோ பக்தவத்சலஹ. இது கௌதமிய தந்திரத்திலிருந்து வருது. பக்தர்களிடம் மிகவும் பாசம் கொண்டுள்ள ஸ்ரீகிருஷ்ணர் துளசி இலையையும் கையளவு நீரையும் அர்ப்பணிக்கும் பக்தனிடம் தம்மை முழுமையாக விற்று விடுகிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை யோசிக்கிறார். ஏய் ஸ்லோகார்த்த ஆச்சார்ய கொரேன் விசாரன். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை ஆச்சாரியர் யோசிச்சு பார்க்குறார், ஆழமாக பார்க்குறார். ஆழமாக பார்த்துட்டு முடிவு பண்ணுறார். கிருஷ்ணேக்கே துளசி தல தேய் ஜெய் ஜன. கிருஷ்ணருக்கு யாரெல்லாம் துளசி ஜலம் கொடுக்குறாங்களோ தார ரிண சோதித்தே கிருஷ்ணகரேன சிந்தன். அவருக்கு அந்த ரிண, அந்த கடனை கிருஷ்ணரால் திருப்பி செலுத்த முடியாதான். ஏன்னா துளசி ஜல துளசீர சம கிச்சு கரை நாகிதான். துளசி ஜலத்துக்கு சமமான சொத்து வேற எதுவுமே இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் நினைக்கிறார், சொல்றார். இந்த ஸ்லோகத்தின் பொருளை அத்வைதாச்சாரியர் பின்வருமாறு யோசித்தார். துளசி இலையும் நீரையும் தமக்கு அர்ப்பணிப்பவனுக்கு தாம் பட்டுள்ள கடனை திருப்பிச் செலுத்த வழி தெரியாமல் துளசி இலைக்கும் நீருக்கும் சமமான செல்வம் தன்னிடம் இல்லை என்று பகவான் கிருஷ்ணர் நினைக்கின்றார். தபே ஆத்மவேச்சி கரே ரிணேர சோதன் ஏத்த பாவி ஆச்சார்ய கொரேன ஆராதன். இதனால கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா தன்னையே தன்னுடைய பக்தனுக்கு அர்ப்பணிச்சிடுறார். சரி, இதுதான் ஒரே வழின்னு நினைச்சு ஆச்சாரியர் அந்த மாதிரி ஒரு வழிபாட்டை தொடங்குகிறார். கங்கஜோல் துளசி மஞ்சரி அனுக்ஷன் கிருஷ்ண பாத பத்மே பாவி கரே சமர்ப்பன். ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை நினைத்த வண்ணம் அவர் கங்கை நீரையும் துளசி மஞ்சரியையும் தொடர்ந்து சமர்ப்பித்தார். அவர் ஸ்ரீகிருஷ்ணரை கூக்குரலிட்டு அழைத்து கிருஷ்ணரின் அவதாரத்தை சாத்தியமாக்கினார். चैतन्येर अवतार यही मुख्य हेतु भक्तेर इच्छा अवतार धर्म सेतु. எனவே சைத்தன்யரின் அவதாரத்திற்கான முக்கிய காரணம் அத்வைத ஆச்சாரியரின் வேண்டுதலாகும். தர்மத்தின் பாதுகாவலரான பகவான் தம்முடைய பக்தரின் விருப்பத்தினால் அவதரிக்கிறார். பக்தேர இச்சாய் அவதார தர்ம சேத்து. பகவானுடைய பேர் எப்படி சொல்றார்? தர்ம சேத்து. பக்தர் தர்மத்தை பாதுகாக்கக்கூடியவர், தர்மத்தின் பாதுகாவலர். அவர் பக்தருடைய விருப்பத்தினால் அவதரிக்கிறார். இது கிருஷ்ணருடைய கருணை வேண்டி பிரம்மதேவர் சொன்ன ஒரு பிரார்த்தனை இங்கே மேற்கோள் காட்டுறார். இதை நிரூபிக்கிறது. துவம் பக்தி யோக பரிபாவித ஹிருத் சரோஜ ஆசே ஸ்ருதேக்ஷித பதோ நனுநாத பும்சாம் யத்யத்யா த உருகாய விபாவந்தி தத்தத் வபு பிரணயசே யத் அனுக்கிரகாய. எம்பெருமானே, நீங்கள் எப்போதும் உங்களது தூய பக்தர்களின் பார்வையிலும் கேட்டலிலும் வசிக்கின்றீர். பக்தி தொண்டினால் தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்களது தாமரை போன்ற இதயத்திலும் வசிக்கின்றீர்.
உன்னதமான பிரார்த்தனைகளால் புகழப்படும் எம்பெருமானை எத்தகைய நித்திய ரூபத்தில் தோன்றும்படி பக்தர்கள் உங்களை அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு தனி கருணை காட்டுவதற்காக நீங்கள் அவ்வாறே தோன்றுகிறீர்கள். இது பிரம்மதேவருடைய பிரார்த்தனை. பாகவத்திலிருந்து மேற்கோள் காட்டுறார். பக்தர்கள் எப்படி பகவானை கூப்பிடுறாங்களோ அந்த மாதிரி பகவான் வரார், பக்தர்களுக்கு வசப்பட்டு வருகிறார். வேற எதுவும் பகவானை கொண்டு வர முடியாது, வேற எதுக்கும் அவர் வசப்பட்டவர் கிடையாது, பக்தர்களுடைய கூக்குரலுக்கு வசப்படுகிறார். ஈ ஸ்லோகேர் அர்த்தகோஹி சங்கேபாரசார் பக்தேர் இச்சாய் கிருஷ்ணேர் சர்வ அவதார். பகவான் கிருஷ்ணர் தம்முடைய தூய பக்தர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப எண்ணிலடங்காத நித்திய ரூபங்களில் தோன்றுகிறார் என்பதே இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளின் சாரமாகும். பக்தர்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் பகவான் தோன்றார். இப்படி சதுர்த்த ஸ்லோகேர் அர்த்த ஹொயிலேஷு நிச்சித, இப்படி 4வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெல்ல தெளிவாக வழங்கியிருக்கிறேன். அவதீர்ண ஹொயிலா கௌர பிரேம பிரகாஷித. இவர் எதுக்கு வராரு? கலங்கமற்ற பிரேமையை கொடுக்கறதுக்காக கௌரவங்கர் அவதரிக்கிறார். ஸ்ரீ ரூப ரகுநாதே பதே ஜாரையா சைத்தன்ய சரிதாமிருத்தே கோஹே கிருஷ்ணதாஸ். ஸ்ரீரூப மற்றும் ஸ்ரீ ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவரது கருணையை எப்போதும் விரும்பி கிருஷ்ணதாசன் ஆகிய நான் அவர்களது அடிச்சுவடிகளை பின்பற்றி ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதத்தை விளக்குகின்றேன். இத்துடன் 3வது அத்தியாயம் நிறைவடைகிறது. அனர்ப்பித சரிம் சிராத் கருணையா அவதீர்ண கலோ சமர்ப்பயித்தும் உன்னதோஜ்வல ரசாம் சுபக்தி ஸ்ரீயம் ஹரி புரட்ட துதி கதம்ப சந்தீபிதக சதா ஹிருதய கந்தரே ஸ்புரத்து வா சச்சினந்தன. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான விளக்கம். அவர் நாம சங்கீர்த்தனத்தை பரப்புவதற்காக வந்திருக்கிறார், உண்மைதான், இல்லை என்று சொல்லலை. ஆனால் பின்னாடி அடுத்ததில் விளக்குவார். அது அவர் அந்த நேரத்தில் வர்றதுக்கான அந்த காலம்லாம் சேர்ந்து வந்ததுனால அவர் அங்கே நேரத்தில் வர்றார். அவருடைய உண்மையான விஷயம் மாதுரிய பிரேமையை கொடுப்பதற்காக வருகிறார். அதே நேரத்தில் என்ன சொல்லுவாங்க? மாதுரிய பிரேமையை கொடுப்பதற்காக வந்தார், ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்யறதுக்கு வந்தார், அத்வைத்தருடைய கூக்குரலை கேட்டு வந்தார். இப்படி பல காரணங்களை சொல்லலாம். இது எல்லாமே ஆனால் வெளிப்புற காரணம்னு சொல்லிட்டார். அந்தரங்க காரணம், அவர் வந்ததுக்கான உண்மையான காரணம், அவர் ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு வரார், அவர் உள்ள ஒரு காரணத்தை நினச்சிக்கிட்டு வரார். அந்த காரணம் என்ன? அது நாளைக்கு பார்க்கலாம். ஆமாம். புரியல. அதாவது கிருஷ்ணர் அப்படி நினைத்துதான் சைத்தன்யராக வந்தார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி விளக்குறார். விரஜ பிரேமையை கிருஷ்ணரை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. ஆமாம், அதை அவர் முடிவாக சொல்லிடுறார். அதனால அவர் கிருஷ்ணர் தான் வரணும். விரஜ பிரேமையானது அதை கிருஷ்ணர் கொடுக்கல. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நான் பயிற்சி பண்ணி அதுக்கு அவர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி மேற்கோள் காட்டுறார். நான் பயிற்சி பண்ணி கற்றுக் கொடுத்தாதான் மக்கள் எடுத்துப்பாங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், மேற்கோள் காட்டுறார், எதாவது ஆச்சாரத்தை ஸ்ரேஷ்டஸ் அதெல்லாம் மேற்கோள் காட்டுறார். அதனால கிருஷ்ணரே இந்த பிரேமையை நானே பயிற்சி பண்ணி மக்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வரார். சரி, ஆமாம், கிருஷ்ணர் அப்படி நினைச்சாருன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? அவ்வளோதான். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவர் ஸ்வரூப் தாமோதர் மூலமாக அதை எடுத்துரைக்கிறார். அதுதான் இந்த நூலில் வரக்கூடியதெல்லாம். முதல் 14 ஸ்லோகங்கள் ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமியினால் எழுதப்பட்டது தான். ஆமாம், ஸ்வரூப் தாமோதருடைய சீடர் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி பின்னாடி வரும். நான் முன்னே சொல்லியிருக்கலாம் ஆரம்பத்தில். அதாவது சைத்தன்ய ஏற்கனவே நான் முதல்ல ஒரு வகுப்பில் சொன்னேன், சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவருடைய இன்னொரு மேனியாகத்தான் ஸ்வரூப் தாமோதர் இருக்கிறார். அவருடைய அதே உணர்வு அவருக்கு இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரோ அது அவருக்கு தெரியும். அந்த மாதிரி சேவை செய்கிறதுல ஸ்வரூப் தாமோதர் இருக்கிறார். அந்த ஸ்வரூப் தாமோதருடைய சர்வன்ட், அவருடைய சேவகராக மகாபிரபு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியை ஒப்படைத்தார். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஊர்லேருந்து ஓடி வர்றப்ப ஸ்வரூப் தாமோதருடைய பாதுகாப்பின் கீழே ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வச்சிருப்பார்.
அதனால் இந்த எல்லா விஷயங்களையும் ரொம்ப அந்தரங்கமாக இருந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி கற்றுக்கொண்டார். அந்த ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அவர் விருந்தாவனத்திற்கு சென்றிருந்த போது அங்கே அவர் அங்கே விருந்தாவனத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜர் ரகுநாதர்கிட்டிருந்து அந்த விஷயத்தை கற்றுக்கொண்டார். இதுதான் இந்த சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்த வழி. சில இடங்கள்ல இப்படி மாற்றி சொல்லுவாங்க. வரும், பின்னாடி வரும், நினைவில் இல்லை. 100 அஸ்வமேத யாகம் பண்ணாலும் கிருஷ்ணநாமத்துக்கு ஈடு இணையாகாது. 100 இல்லை, கோட்டி அஸ்வமேத யாகம் செஞ்சாலும் ஈடு இணையாகாது. ஏன்னா அது கர்மம், இது பக்தி. ஜன்ம கோட்டி சுக்ருத்தேர்ன லப்யத்தை, கோடிக்கணக்கான ஜென்மங்கள் ஒருத்தர் புண்ணிய காரியம் செஞ்சாலும் அதனால பக்தி வராது. அது பக்தியினுடைய ஒரு சாயலுக்கு கூட இணையாகாது. அது தெரியலன்னா நம்ம பாஷண்டி. விஷ்ணு பக்த ஸ்மிருத தேவா. ஆமா, யார் விஷ்ணு பக்தியில் இல்லையோ அவங்க எல்லாரும் அசுரர்கள். அந்த ஸ்லோகத்தின் பிரகாரம் அசுரர்கள் தான். விஷ்ணு பக்த ஸ்மிருத தேவா, மித்தவங்கெல்லாம் அசுரர்கள், அவ்வளோதான். அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவங்க தர்மத்தில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், மேலோட்டமாக பார்க்குறதுக்கு தர்மம் செய்கிறவங்களா இருக்கலாம், ரொம்ப நல்லவங்களா தெரியலாம், எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு? விஷ்ணு பக்த ஸ்மிருத தேவா அசுரஸ் தத் விப்பர்யா. அதுக்கு யாரெல்லாம் விரோதமாக இருக்காங்களோ, அது இல்லாமல் யாரெல்லாம் இந்த பக்கம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அசுரர்கள், அவ்வளோதான். எல்லாமே எல்லாம் 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 அசுரர்கள் தான். உலகத்தில் 2 விதமான மக்கள் தான் இருக்காங்க, தேவர்கள், அசுரர்கள், அவ்வளோதான். விஷ்ணு பக்தியில் இருக்கியா நீ தேவன், விஷ்ணு பக்தியில் இல்லையா நீ அசுரன், அவ்வளோதான். வேற பிரிவே இங்கே கிடையாது. அப்படி அதெல்லாம் போகாது. அவங்க வைஷ்ணவராக நினச்சி சேவை பண்ணுறதுக்கும் சிவபெருமான கடவுளாக நினச்சி கும்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. யாரை எப்படி நினச்சி கும்பிட்றோங்கிறது இருக்குல்ல. ஸோ அதன் மூலமாக அது மாறுபடும், வேறுபடும். ஓகே. ஆமாம் ஆமாம். வரும் வரும், பின்னாடி வரும். மகாபிரபு அவதரிக்கும் போது அவருடைய சகாக்களோடு தான் வரார். விருந்தாவனத்தில் யாரெல்லாம் கோபியர்கள் இருந்தார்களோ, யாரெல்லாம் கோப்பர்கள் இருந்தாங்களோ, அந்த முக்கிய கோப்பியர்கள் எல்லாருமே விரஜலீலையில் இருந்து கௌரலீலையில் பங்கெடுக்கிறதுக்காக வராங்க. எல்லாருமே. நம்மளுடைய சம்பிரதாயத்தில் கௌர கணதேஷ தீபிகான்னு ஒரு புஸ்தகமே இருக்குது. அந்த புஸ்தகத்தில் யார் எப்படி வந்தாங்கங்கிறது பட்டியல் இருக்குது. கௌர கணதேஷ தீபிகா, அது வெறும் பேர் தான். அது இவர் சின்ன புஸ்தகம் தான். எப்போவுமே பகவான் கிருஷ்ணர் வர்றப்ப அவர் தன்னுடைய சகாக்களோடு சேர்ந்து தான் வருவார், அவர் தனியாக வரமாட்டார். யார் இன்னாராக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தொடர்பு இருக்குது. இங்கே இந்த ஆதிலீலையினுடைய பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்தில் அது விளக்கப்படும். நம்ம அதை விரிவாக பார்க்குற மாதிரி எனக்கு ஐடியாவில் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ओके, हरे कृष्णा. श्रील प्रभुपाद की जय. श्री चैतन्य चरितामृत की जय. कृष्णदास कविराज गोस्वामी की जय. गौर प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्णा.